நான் தான் இந்த கோயிலோட பழைய ஈவோ. நீங்க புதுசா பொறுப்பேற்க வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். மேடம், இந்த கிரீடத்தோட சேர்த்து கோயில் நகையோட மொத்த மதிப்பு 1460 பவுண்ட்ஸ். இந்தாங்க அதோட ரெக்கார்ட்ஸ். கோயிலுக்கு சொந்தமா 207 ஏக்கர் புஞ்ச நிலம் இருக்கு. அதுல 8 ஏக்கர் போக மீதி எல்லாத்தையும் இந்த ஊர் பண்ணையார் சுந்தரலிங்கங்கிறவர் தான் குத்தகை எடுத்திருக்காரு. நஞ்ச நிலம் நம்மளுக்கு 64 ஏக்கர், அதுவும் அவர்கிட்ட தான் இருக்குமா. மாட்டு வகைராவில 1760, ஆடு 500, 6 கட்ட வண்டி, அதோட ஒரு மனுஷன். என்னது மனுஷனா? என்ன சொல்றீங்க? ஆமாங்க, மனுஷன் தான். அவனை கோயிலுக்கு நேர்ந்து விட்டுருக்காங்க. கோயிலுக்கு நேர்ந்து விட்டுட்டா அப்புறம் அவன் கோயிலுக்கு தானுங்க சொந்தம். ஆடு மாடுகளை தான் கோயிலுக்கு நேர்ந்து விடுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இது ஆச்சரியமா இருக்கு. அது ஒரு பெரிய கதம்மா. 24 வருஷத்துக்கு முன்னாடி. என்னப்பா என்னாச்சு? அம்மா, இந்த குடுத்த மருந்தெல்லாம் கொடுத்து பார்த்துட்டோம். குழந்தை பிள்ளைங்களும் அதெல்லாமா. எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. என் பிள்ளைய நீங்க தான் காப்பாற்றணும். என்னால முடிஞ்சளவு குழந்தையை காப்பாத்துறதுக்கு எல்லா வைத்தியம் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் சரியாகலைன்னா தெய்வம் தான் காப்பாற்றணும். அப்பா புரியப்பா, எல்லா உலகத்தையும் காப்பாத்துற நீ எங்க குழந்தையும் காப்பாற்றுவ நம்பிக்கையில தான் உன்னை தேடி இங்க வந்திருக்கும். ஐயா, உள்ள இருக்கிற இருப்ப பார்த்தா கண்ணெடுத்து பார்க்க முடியல. பெத்த மனசு பதப்பதைக்குது. இந்த நிலைமையில இது எங்க கிட்ட இருக்க வேணாம். ஓஞ்சனதிலே ஒப்படைச்சிடுறோம், காப்பாத்து. உனக்கே நேர்ந்து விட்டுட்டோம். இது உயிரோட உலாத்திட்டு இருந்தா கண்ணாலையாவது கண்டுட்டு இருக்கோம். புள்ளியப்பா, இது ஓ புள்ள. அது நமக்குள்ள சாமிக்குள்ள. அன்னையிலிருந்து இந்த புள்ளைய கோயில் சொத்தை ஏத்துக்க வேண்டியது எங்களுக்கு கட்டாயமா போயிடுச்சு. அந்த புள்ள உப்புலியப்ப இல்லைன்னா இந்த கோயில்ல ஒரு வேலையுமே நடக்காதுன்னா பாருங்களேன். அப்படியா? அந்த அதிசயமான பிள்ளை நான் இப்ப பாக்கணுமே. பார்க்க தானே போறீங்க, திருவிழா நேரத்துல வந்திருக்கீங்க. உப்புலி இல்லாத திருவிழாவா?
குங்கும போட்டு ஊரும் முற்றவர் யாரும் ஐயா பேரை சொல்லி பாரும் இல்லாம இந்த கலக்கம் கொள்ளாம மனம் தருவாரு வந்து வணங்குற நேரம் அழகி வச்ச சந்தனம் தொட்டு அது மேல குங்கும போட்டு பரிவாரம் ஐயா பின்னாலேயே வாரும் ஊரும் முற்றவர் யாரும் ஐயா பேரை சொல்லி பாரும் தவம் இருந்து கிடைச்ச புள்ள சாமி வந்து படைச்ச புள்ள போராடம்மா நேர இருக்க போராடம்மா தேர போராடெல்லாம் தேர சொல்லு மங்களம் குரு ஓம் ராஜாதிராஜாய பிரசக்த சாயினே நமோ வயம்பை சிரவணாய பூர்மஹே தமே காமாய மக்கியம் காமேஸ்வரோ வை ஸ்ரவோ ததாதோ குபேராய வை ஸ்ரவணாய மகாராஜ்யாய நமः. இவன் தான் உப்பிலியப்பன். உப்பிலி இவங்க தான் புது ஈவோ அம்மா. வணக்கம்மா. அம்மாவை பார்த்தா மகாலட்சுமி பாக்குற மாதிரி இருக்கு. உப்புலியப்ப நாம மந்திரோஜா ஸ்தோத்திர நாமம் பரிமள மந்திர புஷ்பாணிம் சமர்ப்பயாமி. திருவிழாவிற்கு வந்திருக்கும் பெரியோர்களே, தாய்மார்களே, திருவிழா கூட்டத்திலே ஏதாவது காணாமல் போய்விட்டால் எங்கள் கம்பெனியை அணுகுங்கள், நாங்கள் கண்டுபிடித்து கொடுக்கிறோம். அதற்காகத்தான் இந்த கம்பெனியை நாங்கள் நடத்தி வருகிறோம். அம்மா உன் புருஷன் பேரை எழுதியாவது காமிமா. எனக்கு எழுத படிக்க தெரியாதுங்க. எழுதி காட்டலன்னா எப்படிமா? இந்த குரங்குக்கு இன்னொரு பேர் சொல்லுவாங்களேங்க. இது அன்மாரு, அது இல்லைங்க. மங்கி, அதுவும் இல்ல. பாரதி, அது இல்லைங்க. அது வந்து இந்த நொய்யோ எனக்கு எரிச்சு வரும் பாத்துக்க. யார் சொல்லுமா? குரங்கு குச்சியை தாண்டறப்ப சொல்லுவாங்களேங்க. அடடே, மலையை தாண்டா ராமையா, கடலை தாண்டா ராமையான்னு சொல்லுவாங்களே. அதாங்க அதான். உன் புருஷன் பேர் ராமையாவா? ஆ. ஆள எப்படி இருப்பான்? ஐயா ராமையா. குடிச்சிட்டு வந்து கலண்டா பண்ணுவியா ராமையா? அத கூட மன்னிச்சிட்டாங்களா ராமையா? இது புரிய வர வேலை பார்க்கிற இடத்துல திருடி சீட்டு விளையாடியாம்டா, அதை கூட மன்னிச்சிட்டாங்களாம்டா ராமையா. தூங்கும் போது உன் காட்டெருமை கால தூக்கி அவங்க மேல போடுவீங்க. மூச்சு திணறினாலும் அதை கூட மன்னிச்சுட்டாங்கடா ராமையா. வந்துடா. ஏடா அப்படி கத்துறீங்க? ராமையா ஒசாவையா, ராமையா ஒசாவையா, பொண்டாட்டி தேடுதையா, பொண்டாட்டி தேடுதையா. மேலே தேர தூச்சுக்கு தையா, மேலே தேர தூச்சுக்கு தையா. இந்திடா இப்படிலாம் பண்ண வர மாட்டாங்க. அவங்களுக்கு புரிய முடியா சொல்லுங்க. கொஞ்சம் முடி முளைச்சு கொஞ்சம் முளைக்காத மண்டையா, வட சீக்கிரமா. யோ நிறுத்தியா. நான் தான் வந்துட்டேன்ல. ஏயா கண்ணா பேசி வானத்தை வாங்குற? ஏண்டி எங்கடி போன? இவ்வளவு நேரம் எங்க போயிருந்தீங்க? ஐயா, என் பொண்டாட்டி கண்டுபிடிச்சது ரொம்ப நன்றி. உங்களுக்கு நான் ஏதாவது கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஆள் இருக்கிறப்ப பார்த்தா ரொம்ப வசதியா தெரியுது. நிறைய கிடைக்கும் நினைக்கிறேன். தனித்தனியா வாங்கிக்கங்க, ஏமாந்துடாதீங்க. ஐயா, எங்களுக்குள்ள சண்டை வராம தனித்தனியாவே கொடுத்துருங்க. ஐயா ஐயா முதல்ல எனக்கு கொடுத்துருங்க. அப்படியா தம்பி? முதல்ல நீங்க வாங்க. வாங்க. ஐயா ஒரு விஷயம், இங்க நான் தான் நிறைய வேலை செய்யறேன், எனக்கு தான் நிறைய கொடுக்கணும். டேய், நான் தூங்கி 12 வருஷம் ஆச்சுடா. கல்யாணம் ஆன அன்னையில இருந்து அவ பேச ஆரம்பிச்சா நான் கேட்க ஆரம்பிச்சேன். இன்னும் அவ ஓஞ்ச பாடு இல்ல. அவ தொல்லை பொறுக்க முடியாம நாகர்கோயில இருந்து இந்த திருவிழால கொண்டாந்து தொலைக்கணும்னு நினைச்சேன். கண்டுபிடிச்சு கொடுத்து காரியத்தை கெடுத்துட்டீங்களேடா. அப்படியா? ஒரு சந்தர்ப்பம் கொடுத்து பாருங்க. சந்தர்ப்பமா கேட்க. டேய் எப்படி? அண்ணே டேய், நான் என்ன கம்சனாடா கேட்க போறேன்? அது இல்ல அண்ணே. டேய் என்னடா? டேண்டா சின்ன பசங்க தெரியா இருக்குடா. டேய் டேய், இந்த எட்டி பாக்குற வேலையில வச்சுக்காத. எங்களுக்குள்ள கொஞ்சம் கூட குறை இருக்கும், அதை நாங்களே அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம். என்ன வாயா வா. சார், அந்த பையன் என்னோட சர்வெண்ட். அப்படியா? நான் எது வாங்கினாலும் அவனோட ஜாஸ்தியா தான் வாங்குறது. இருக்காதா? அவனை விட எனக்கு கம்மியா கொடுத்தீங்கன்னு வைங்க, அது எனக்கு மரியாதை குறைவு. அப்புறம் நான் வெளியே தலை காட்ட முடியாது. உனக்கு கூட்டியே கொடுக்குறேன். வா. அப்ப வரட்டுமா தம்பி? போயிட்டு வாங்க. ஏய், வாடி போலாம். ஏண்டா சொல்ல அண்ணே அண்ணே அப்ப இருந்து நொன்னேங்கிறியே, அதுக்கு மேல ஏண்டா சொல்ல மாட்டேங்கிற? அண்ணே அண்ணேன்னு சொல்ல வருது, அடி வாங்குறது சொல்லவே வரலண்ணே. நீ சொல்ல வந்தாலும் சொல்ல மாட்டியே. நானும் வாங்கட்டுமேன்னு உன் முடிவு. அவன் மனுஷனாடா, உள்டவுசர் மாதிரி மேல வந்து ஏறிட்டானேடா. என்னண்ணே வாங்கியாச்சா? ரெண்டு பேரும் தனித்தனியா வாங்கிருப்பீங்களா? டேய் வாங்கிட்டு பேசாம இருக்கீங்க. டேய், அது என்ன, நான் ஒரு மனுஷன் இருக்கல, என்ன மறந்துடுறதா?
உட்கார்றா. வாங்கினதுல ஆளுக்கு பாதி பாதியா கொடுத்துருங்க, இல்ல நான் மனுஷனா இருக்க மாட்டேன். ஆபா டேய், ஒரு முறைன்னு ஒண்ணு இருக்கா இல்லையா? ஆ. அப்புறம் எதுக்கு பிசினஸ் சாக்குறீங்க? அதானே பிரிச்சு தான் கொடுக்க போறேன். அண்ணே டேய், குடுறா உன் பங்க. இப்படி வாங்கலாம் இப்படி வாங்கலாம் ஐக்கடா. பிரிச்சா கேக்குற பகவா. உரிச்ச வாங்கிக்க. அண்ணே குறைஞ்சு பாடுவார் ராஸ்கல். இனிமே இந்த பக்கம் வந்த அடேங்க அப்பா, எவ்வளவு பெரிய கோலம். ஏமா, இப்படி வழி அடிச்சு கோலம் போட்டா கோலத்தை மிதிக்காம இப்படி வீட்டுக்குள்ள போறது? கோலம் வேற அழகா இருக்கு. அம்மா இருக்காங்களா? என்னம்மா பேச மாட்டியா? பேசாம மடந்தையா? ஏமா, பேசுனா பல்லுகளை கீழே விழுந்துருமா? என்னடா இது, பதில் பேசாம போய்கிட்டே இருக்கு. வேலைக்காரிக்கு இவ்வளவு திமிரா? என்னப்பா? இந்தாங்கம்மா பாலு. ஏமா, வேலைக்காரி ஊர்ல இருந்தே கூட்டிட்டு வந்தீங்களா? வேலைக்காரியா? என்ன சொல்ற? ஆமாமா, வீட்டுக்கு வெளியே கோலம் போட்டுக்கிட்டு இருந்துச்சு. அம்மா இருக்காங்களான்னு கேட்டேன், பதிலே பேசாம போயிருச்சு. அவ பேச மாட்டாப்பா. ஆமாப்பா, அவளோட உயிர் சிநேகிதி அவ கண்ணு முன்னாலேயே லாரியில அடிபட்டு இறந்ததை பார்த்த அதிர்ச்சியில அவளுக்கு பேச்சு வரல. அவ பிறவி ஊமை இல்ல. அப்ப இது என் மகதா. என்ன மன்னிச்சிருங்கம்மா. பரவாயில்லப்பா. கவலைப்படாதீங்கம்மா. இந்த ஊருக்கு வந்துட்டீங்கல்ல, உப்புளியப்பன் பாத்துக்கிடுவான். அவன் சக்தி வாய்ந்த கண்கண்ட தெய்வம். அம்மா, ஒரு பெரிய மணியை வாங்கி நம்ம கோயில்ல கட்டுங்க. உப்புளியப்பா எப்படி மணியோட நாவ செஞ்சு ஊருக்கெல்லாம் ஓசை கேக்குதோ, அதே மாதிரி என் பொண்ணோட நாவ செஞ்சு அவ பேசணும்னு வேண்டிக்கிங்க. பாப்பாவுக்காக நான் மணி அடிக்கிறேம்மா, நான் மணி அடிக்கிறேன். நிச்சயமா நம்ம பாப்பா பேசும். அவனை நம்புங்கம்மா. கண்டிப்பா நீ சொல்றத நான் செய்யறேன். நீ சொல்றது அந்த உப்பிலியப்பனே வந்து சொல்ற மாதிரி இருக்கு. ஏமா, பாப்பாவுக்கு ஏதாவது கல்யாணம்? இது வரைக்கும் 10 பேருக்கு மேல வந்து பாத்துட்டு போயிட்டாங்க. ஊமையாச்சே, ஒதுங்கிடுறாங்க. நீங்க மனசு ரொம்ப தளர விடுறீங்கம்மா. இவனுக்கு இவன் தான் ஆண்டவன் நிச்சயம் படைச்சிருப்பான். காலம் வரும்போது அவங்க நம்மளை தேடி வந்துதானே ஆகணும். நம்பர்த்தாள் நம்பருத்தில் எம்பமரக்கே அல்லல் போ மல்வனை போ மண்ணை வயிற்றில் பிறந்த தொல்லை போம் போகா துயரம் போ நல்ல குழந்தைக மாவனை கோபுரத்தில் வைத்திருக்கும் கணபதியை கை தொழுத கால். என்ன போறவங்க வரவங்க எல்லாம் தகராறு பண்ணிக்கிட்டு இருக்காம என்ன விஷயம்? அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லண்ணா, அவங்க தானே தகராறு பண்றாங்க. இனிமே தகராறு பண்ண கோயில்ல கடையை வைக்க விட மாட்டேன், ஜாக்கிரதை. இந்தமா, இங்க எதுக்காக உட்காந்துக்கிட்டு இருக்க? இங்க உட்காந்தா உனக்கு என்ன? இந்த பார், சாமி கும்பிடுறதுனா உள்ள போ. சாமி கும்பிட்டு வெளியே போய்கிட்டு இரு. இப்படி உட்காந்துக்கிட்டு போறவங்க வரவங்களுக்கு இடைஞ்சல் பண்ணிக்கிட்டு இருக்காத. இடத்த காலி பண்ணு போ. புறப்படுங்க, கோயில் நட சாத்த போறோம். புறப்படுங்க. மூலையில உட்கார்ந்து ஏங்க புறப்படுங்க. ஏமா உங்களையும் தாமா. இங்கெல்லாம் படுக்கூடாது. எந்திரி எந்திரி. ஏன்? இது கோயில், சத்திரம் இல்ல. அதெல்லாம் வெளியில உள்ளவங்களுக்கு.
என்ன மாதிரி கோயிலுக்கு நேர்ந்து விட்டவங்களுக்கு எல்லாம் இதான் வீடு. என்னது கோயிலுக்கு நேர்ந்து விட்டுருக்காங்களா? என்னம்மா காது குத்துறியா? ஆ, ஒரு ஆம்பளை கோயிலுக்கு நேர்ந்து விடுறப்போ பொம்பளை நேர்ந்து விட மாட்டாங்களோ? ஏய், என் பொறுமையை சோதிக்காத, அப்புறம் என்ன நடக்குன்னு எனக்கே தெரியாது. ஏன் ஆத்திரப்படுற? உனக்கு ஒரு நியாயம், எனக்கு ஒரு நியாயமா? இந்த பார், கோபம் வர்றதுக்குள்ள இங்க இருந்து வெளியே போயிரு. இல்ல இந்த ஒரே கையால தூக்கி கோயிலுக்கு வெளியே வீசி எறிஞ்சிருவேன். என்ன வீசி எரிஞ்சிருவீங்களா? இந்தா, இதான் என் கை. முடிஞ்சா வெளியே வீசி எறி பாப்போம். பா. ஐயோ, கைப்பிடிச்சு இழுத்துறாரே, யாரோ வாங்கல. கையவே பிடிக்கல. இந்த பாருமா, பொம்பளை பிள்ளைகளும் கோயிலுக்குள்ள படுக்க கூடாது. ஒண்ணு செய்வோம், ஈவா மாட்ட போய் கேட்போம். அவங்க படுக்க சொன்னாங்கன்னா நம்ம 2 பேருமே படுத்துக்கிறோம். அது இல்லம்மா, நான் எப்பயுமே கோயில்ல படுக்கிறதா வழக்கம். அதனாலதான் அப்படி சொல்லிட்டேன். நீ தப்பா எடுத்துக்கிறாத. கையில மாட்டிக்கிச்சு போமா. பெட்டி எடுமா. நான் ஒரு அனாதை. உறவுன்னு சொல்லிக்கிறதுக்கு எனக்கு யாருமே இல்ல. என் மேல யாருமே இருக்கும் காட்டல. குடியிருந்த குச்சி விட்டையும் கடங்காரங்க எடுத்துக்கிட்டாங்க. ஊருக்குள்ள இருக்க முடியாம ஊர் ஊரா வேலை தேடி அலைஞ்சேன். யாருமே கொடுக்கல. வயசு பொண்ணு தனியா தெரிஞ்சா சும்மா விடுவாங்களா? மானத்தை காப்பாத்திக்கிறதுக்காக போராடினேன். இன்னைக்குதான் இந்த ஊருக்குள்ள வந்தேன். புதுசா இருக்கே, எங்க தங்குறதுன்னு தெரியல. பாதுகாப்புக்காக கோயிலுக்குள்ள போனேன். இந்த ஆள் அங்க தங்கறதுக்கு என்ன விடல. இந்த ஆளை ஏமாத்துறதுக்காக தானே இப்படி எல்லாம் போய் சொன்னேன். என்ன மன்னிச்சிருங்கம்மா, நீங்க தான் என்ன காப்பாத்தணும். இத பாருமா, இதுல நான் ஒண்ணும் செய்யறதுக்கு இல்ல. ஒரு ஆம்பளை தங்கி இருக்கிற கோயில்ல ஒரு பொண்ணு சேர்ந்து தங்கினா ஊர்ல ஒரு மாதிரியா பேசுவாங்க. உனக்கு சொந்தமா ஏதாவது தொழில் தொடங்கணும்னா நான் உதவி செய்யறேன். ஐயா அம்மா, வாக்கு கொடுத்துறாதீங்க. இந்த பொண்ணு ஒரு நல்ல பொண்ணுதான்ப்பா. இவளுக்கு கடை வைக்க ஒரு நல்ல இடம் பாத்து கொடு. இவளுக்கு தங்கறதுக்கு வீடு, மத்த ஏற்பாடெல்லாம் நீயே பாத்துக்க. திக்கு இல்லாம தவிச்ச எனக்கு சாமி மாதிரி உதவி பண்ணீங்க. ஆயுசு இருக்கிற வரைக்கும் உங்களை நான் மறக்க மாட்டேம்மா. உப்பிலி, சரி, நல்ல பொண்ணுன்னு பேர் எடுக்கணும். அதுதான் எனக்கு பிடிக்கும். இன்னைக்கு ராத்திரி இங்கே தங்கிக்க. இவ யாருன்னு முன்ன பின்ன தெரியாது. அதுலயும் அடாவடி. ராத்திரி இங்க தங்க சொல்றீங்க. எதையாவது சுருட்டிட்டு போயிட்டா பாத்துங்க. யா, நான் ஒண்ணு திருடி இல்ல. வார்த்தை அளந்து பேசு, அப்ப நான் பொல்லாதவள ஆயிடுவேன். உப்பிலி, பாத்தீங்களா அவன் எப்படி பேசுறான்னு? ஒரு பொண்ணு அதிகமா பேசலன்னா அவளை கர்வின்னு சொல்லுவாங்க. மனசுல ஒண்ணும் வச்சுக்காம கலகலப்பா பேசினா அவளை வாயாடிம்பாங்க. இவளுக்கும் என் பொண்ணு வயசுதான் இருக்கும். இவன் இப்படி பேசுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பாவம், அனாதை, அழகா வேற இருக்கா. இங்கே இருந்துட்டு போட்டோம். அட, வேகமா சுத்துமா. யா, தள்ளி நிலையா, கண்ணு பட்ட போது. ஆமா, பெரிய 50 லட்சம் ரூபாய் கடை. அப்ப நீ சூரிய பகவானே. யா, நகரியா, யாராவது பார்த்தா கால்ல விழுகிறத தப்பா நினைச்சுக்க போறாங்க. வயசுல பெரியவன் தானே, விழுந்தா என்ன? ஓஹோ, ஐயாவுக்கு அப்படி ஒரு ஆசை இருக்கோ? அதான் வந்த வேலை முடிஞ்சிச்சுல. போயா, சும்மா இங்க இரு. சொல்ல வேண்டியது இனிமேதான் இருக்கு. இங்க வா. என்னய்யா, என்ன? அதாவது மாசம் கடை வாடகைய கோயில்ல கட்டிடணும். இந்த கோட்டை தாண்டி வெளியே போய் வியாபாரம் பண்ண கூடாது. பக்கத்து கடைக்காரங்க கிட்ட காரணம் இல்லாம சண்டை போடக்கூடாது. உன் கடைக்கு வர ஜனங்க கிட்ட செருப்புக்கு காசு வாங்க கூடாது. இதையெல்லாம் மீறி ஏதாவது தப்பு பண்ணு வச்சுக்க, ஆயி அரசாயி அப்புறம் இந்த கடையே காலி பண்ணிடுவேன். ஜாக்கிரதை. கடை வச்சு கொடுத்துட்டல, இனிமே உங்ககிட்ட என்ன பேச்சு? எல்லாம் ஈவோ அம்மா கிட்ட பேசுகிறேன். என்னது, கோயில் நிலத்தை குத்தகைக்கு விட்டுருக்கீங்க? ஒரு தடவை கூட பணம் வரவில்லை இல்லையே. இந்த ஊரு சுந்தரலிங்க இருக்காரம்மா, அவர்தான் வருஷம் அவர்தான் குத்தகைக்கு எடுப்பாரு. ஆனா பணம் மட்டும் கட்ட மாட்டாரு. ஏன்னு சில அதிகாரிங்க கேட்பாங்க. அவங்களுக்கு காசை கொடுத்து வாயை அடைச்சிருவாரு. சிலர் ஆளை வச்சே உதப்பாரு. இன்னும் சில பேரை அதிகாரத்தினால ஊரை விட்டே மாத்திடுவாரு. இந்த ஊர்ல அவர் வச்சுதாமா சட்டம். இது பாருங்க, நம்மள மாதிரி அரசாங்க உத்தியோகம் பாக்குறவங்களுக்கு கடமை தான் முக்கியம். ஆஃப்டர் ஆல் இந்த மாதிரி ஆளுங்களை பார்த்து பயந்தா கடமை எப்படி செய்ய முடியும்? தடி எடுத்தவெல்லாம் தண்டல்காரன் ஆயிட்டான்னா அப்புறம் அரசாங்கம் இருக்கு. அப்படி சொல்லுங்கம்மா. உப்பிலி, அந்த சுந்தரலிங்கத்தை உடனே என்ன வந்து பார்க்க சொல்லு. என்னப்பா உப்பிலி, துள்ளி வர குதிரைக்கு முன்னால பயம் இல்லாம வந்து நிக்கிற? ஓ, நீதான் கோயில் காளையாச்சே. காளை குதிரைக்கா பயப்படும்? ஆமா, எங்க இவ்வளவு தூரம்? ஈவோ அம்மா அவங்கள வர சொன்னாங்க. என்னது, ஈவோ அம்மாவா? ஆள் எப்படி? குமரியா, நடுத்தரமா, கருவியா, கருப்பா, சவப்பா, மாநிறமா? ஏன்னா ஆளை பார்த்ததுல பாரு. உப்பிலி, இது வரைக்கும் நான் கூப்பிட்டு பொம்பளைங்க வராம இருந்ததில்ல, பொம்பளைங்க கூப்பிட்டு நானும் போகாம இருந்ததில்ல. வரேன்னு சொல்லு. உங்களை பொண்ணு பார்க்க வர சொல்லல, உடனே ஆபீஸ் வாங்க. என்ன, நான் தான் அரசாணி, இவர்கிட்ட சொல்லுங்க. மணி ஆர்டர் வந்திருக்கு, வாங்கணும். செல்வராசு, இதான் அரசாயி. நம்ம ஊருக்கு புதுசா வந்திருக்கு. கொடுக்கலாம், கூட நம்பி கொடு. நான் பார்த்ததே இல்லையே. இதுல ஒரு கையெழுத்து போடுமா? தெரியும். பணம் வந்து 200 ரூபாய் பணம் வந்திருக்குது. சில்லற வேற இல்ல. அதான் என்ன பண்றது?
நீங்களே பார்த்து என்னையா தலையில போடுகா அரை போட்டு தேய்ச்சு குளி. இல்லம்மா, நீங்களே பார்த்து ஏதாவது போட்டு கொடுத்தா. மொத்தமா சேர்த்து பொங்கலுக்கு தரேன். பா. ஏமா தங்கச்சி இப்பதான் இந்த ஊருக்கு வந்த அதுக்குள்ள உனக்கு யார் மணி ஆர்டர் அனுப்புறது? எங்க அப்பா பட்டாளத்துல வேலை செய்யுது. அங்கேருந்து கஷ்டப்பட்டு மாசம் மாசம் எனக்கு பணம் அனுப்புது. உங்க அப்பா எப்போ வராரு? எப்ப அவர் வந்து தெரியல. அம்மா பூஜைக்கு ரெடியா இருக்கு, வாங்கம்மா போலாம். நீங்க போகமா, நான் உடனே அடிக்கிறேன். வாங்க ஐயா வாங்க, இளநீ சாப்பிடுங்க. மஞ்சகாமலையா இளநீ சாப்பிடுங்க. வீடு பத்தி எரிஞ்சா ஃபயர் சர்வீஸ் வச்சு அணைக்கிறீங்க, வயிறு பத்தி எரிஞ்சா எதை வச்சு அனுப்பீங்க? அதுக்கு தான் இந்த இளநீ சர்வீஸ். இத ஊத்தி அணைங்க. டேய் பாடுவா, உன்னை இங்க வரக்கூடாதுன்னு சொல்லிருக்கல, எதுக்குடா வந்த? அண்ணே ஏதோ ஒரே ஒரு தடவை தப்பு பண்ணிட்டேனே, மன்னிச்சுக்கங்கண்ணே. இனிமேல் உங்க கால் கடியில நாயா கிடப்பேன். கால் கடியில் உட்கார்ந்து கடிச்சு வச்சுட்டு போலாம்னா? அப்படி எல்லாம் இல்லண்ணே. நான் ஒரிஜினல் நாயை சேர்த்தாலும் சேர்ப்பேன், ஒன்ன சேர்க்க மாட்டேன். போடா. என்ன ஒண்ணு இல்ல, கை வலிக்கனே. இந்தா, இதை வெடி கொடு. வாங்கம்மா வாங்க. வெட்டுற மாதிரி அருவாள் ஆட்டினா யாரா வருவா? கீழே போடுறான். இந்தாப்பா ஒரு இளநீ நல்லா கேட்டுக்குங்கம்மா. புள்ளைய பார்த்தா கண்ணீர், தென்னைய பார்த்தா இளநீர். ஆமாம்மா, அடுப்புல வச்சா வெந்நீர், அத கீழே இறக்கி வச்சா தண்ணீர். நாயே, அடுத்தவங்க சொன்ன தத்துவத்தில நீ ஏன்டா சொல்ற? பேசாம இளநீ வெட்டி கொடுறா. ஏன்பா ஒரு எண்ணெய் என்ன வேலை? 5 ரூபாங்க. 5 ரூபாயா? என்ன பாட்டு அநியாயமா இருக்கு. எது அநியாயம்? பொழுது சாஞ்சா போது 33 ரூபா கொடுத்து கோட்டர் வாங்கி குடிக்கிறியே, அது உன் குடலுக்கு அநியாயமா இது அநியாயமா? அதுலயும் போதை இல்லன்னா அதுல பாதி 17 ரூபா கொடுத்து வாங்குறியே, அது அநியாயமா இது அநியாயமா? தெரியாம கேட்டாங்க, மன்னிச்சுங்க. எனக்கு எல்லாம் வேண்டாம். ஓடா, ஓடா, ஓடா. உடனே மேல வெட்டுறானே. உன்னதான் பார்க்க வந்தேன். என்னையா, என்ன விஷயம்? என் பேத்திக்கு 10 நாளா டைபாய்டு ஜுரம், படுத்த படுக்கையா இருக்கா. டாக்டர் எவ்வளவோ மருந்து கொடுத்து பார்த்தார், குணமா புதுசா வேற மருந்து எழுதி கொடுத்திருக்காரு. அதை வாங்க பணம் இல்லை. எங்கெங்க கேட்டும் பணம் கிடைக்கல. ஒரு 100 ரூபாய் பணம் கொடுத்தீங்கன்னாக்கா அடுத்த மாசம் நான் திருப்பி கொடுத்துடுறேன். இல்லேன்னு மட்டும் சொல்லிடாத. ஐயோ, இப்படி திடீர்னு பணம் கேக்குறீங்களே, இப்ப நான் என்ன பண்றது? தட்டை திருப்பி கொடுக்கும்போது மீதி சில்லறை வாங்கிட்டு போ. என்ன கொஞ்சம் இருங்கய்யா. அரசாயே, என்னையா வழியிற? என்ன விஷயம்? சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டது இருக்கட்டும், வந்த விஷயம் என்ன? அது வந்து ஒண்ணுமில்ல, எனக்கு கொஞ்சம் அவசரமா. ஐயோ, அதெல்லாம் திக்காதையா. இல்ல, இதுவரைக்கும் நான் யாருக்கிட்டயுமே கேட்டதில்ல. என்ன விஷயம்? எனக்கு கொஞ்சம் வாழைப்பழம் வேணுமா? அவசரமா பணம் வேணும். இவ்வளவுதானா? சரி, எவ்வளவு வேணும் சொல்லு. 100 ரூபாய் அடுத்த வாரமே திருப்பி கொடுத்துறேன். 100 ரூபாயா? பெரிய தொகையாச்சே. பரவாயில்ல, கேட்காத மனுஷன் கேக்குற, அதனால கொடுக்குறேன். ஆனா வட்டி 100க்கு 5 ரூபாய். சம்மதமா? வட்டியை முதல்ல ஒரு வாரத்துல திருப்பி கொடுத்துடணும். நிச்சயமா கொடுத்துறேன், ஆனா வட்டியை மட்டும் பிடிக்காத. சரியா? உனக்காக நான் வட்டியை பிடிச்சுக்காம பணம் தரேன். ஆனா சரியான நேரத்துக்கு பணம் வந்துரும்ல? கண்டிப்பா கொடுத்துறேன். பண விஷயத்துல நான் ரொம்ப கண்டிப்பானவ. பணம் சரியான நேரத்துக்கு வரல, அப்புறம் நான் நடந்துக்கிற விதமே வேற. நீங்க சுந்தரலிங்கம், இந்த ஊர் பரம்பரை பண்ணையார். அதோட உங்களை கண்டா ஊரே நடுங்கும். அரசியல் செல்வாக்கு, பணபலம், படைபலம் ஏராளம் இல்ல? எங்க அப்பா வந்த கொஞ்ச நாளே நம்மளை பத்தி பலமா விசாரிச்சு வச்சிருக்கீங்க. ஆமா, ஏதோ நம்மள பாக்கணும்னு சொன்னாப்லையா? உங்களை நான் வர சொல்லி ஒரு வாரம் ஆகுது. ஆனா நீங்க வேறமா, எனக்கு இதை விட முக்கியமான வேலை தலைக்கு மேல ஏகப்பட்டது இருக்கு. எதை பாக்குறது எதை விடுறதுன்னே தெரியல. எங்களை மாதிரி ஆளுகளுக்கு 24 மணி நேரம் பத்துறது இல்லம்மா. ஏதோ இன்னைக்கு நேரம் இருந்துச்சு, அதான் வந்து பாத்துட்டு போலாம்னு. உங்களை நான் ஆபீஸ்க்கு எல்லாம் வர சொன்னேன். நான் எப்பவுமே வீட்டுல சந்திக்கிறதாங்க பழக்கம். வழக்கமா இந்த மாதிரி ஆபீசர்களை பார்க்க போகும்போது வெறுங்கையோட போக கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா தப்பித்தவரை வாங்கிட்டு போகணும்னு வைங்க, அதை தப்பா புரிஞ்சுட்டு திருப்பி கொடுத்து அவமானப்படுத்தி வெளியில அமைச்சிருவாங்க. நீங்க எந்த டைப் நமக்கு தெரியலீங்க.
அதனாலதான் அடுத்த தடவை பாத்துக்கலாம்னு சொல்லி வெறுங்கையோட வந்துட்டேங்க. எனக்கு வெறுங்கையோட வரவங்களை தான் பிடிக்கும். ஆமா, கோயில் நிலங்களை நீங்க தானே குத்தகைக்கு எடுத்திருக்கீங்க? ஆமா, வழக்கமா நாங்க தான் குத்தகைக்கு எடுத்துட்டு இருக்கோம். குத்தகைக்கு எடுத்தா குத்தகை பணம் கட்டணும், தெரியுமா உங்களுக்கு? ஆனா அப்படி ஒண்ணு இருக்குங்களா? நம்ம பரம்பரையில இது வரைக்கும் யாரும் அந்த மாதிரி கட்டினதே இல்லைங்களா? அதனால அந்த விஷயத்தை பத்தி நான் கேள்விப்பட்டதே இல்லைங்க. இன்னும் ஒரு வாரத்துல குத்தகை பணம் கட்டலனா குத்தகை கேன்சல் ஆயிடும். இந்த உலகத்துல எல்லாத்துக்கும் ஒரு வேலை இருக்கு. நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க? நீங்க நியாயமா கோயிலுக்கு கட்ட வேண்டிய குத்தகை பணத்தை கட்டுவீங்கன்னு எதிர்பார்க்கிறேன். என்ன எதுக்குற ஆம்பளை அதிகாரிகளையே தூசு மாதிரி ஊதி எரிஞ்சிடவன் தான். நான் தூசு இல்ல, அசையாத பாறை. ஐயோ, அதையும் வெடி வச்சு உடைச்சிடறாங்களேமா. இத பாருங்க, உங்க நிலைமையில இருந்தா அந்த மாதிரி பேச மாட்டேன். புருஷன் எங்கேயோ டெல்லியில வேலை செஞ்சுட்டு இருக்காரு. வாய் பேச முடியாத பொண்ணோட புது ஊருக்கு வந்திருக்கீங்க. ஆண் துணை இல்லாத குடும்பம். இந்த காலத்துல படிச்ச வசதியான பொண்ணுகளுக்கே கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னா லட்சக்கணக்கில் செலவாகுது. வாய் இல்லாத பொண்ணை கரை சேர்க்க வேணாங்களா? நீங்க சரின்னு சொல்லுங்க, அந்த பொறுப்பை நான் ஏத்துக்கிறேன். குடும்பம் வேற, கடமை வேற. என் குடும்பத்தை காப்பாத்த எனக்கு தெரியும், யாருடைய தயவும் தேவையில்லை. இந்த உருட்டல் மிரட்டல் எல்லாம் பார்த்து பார்த்து சலிச்சு போச்சு. மிஸ்டர், உங்களுக்கு ஒரு வாரம் டைம் தரேன், பயன்படுத்திக்கிங்க. இந்தா நல்ல தேங்காய் தான் எடுத்துட்டு போ. பணம் என்ன பணம்? கை நிறைய சம்பாதிக்கிறேன், ஒருத்தன் கேள்வி கேட்க கூடாது. யா, ஒரு வாரத்துல வாங்கின கடனை திருப்பி தரேன்னு சொன்னல, எங்க என் பணம்? நாளைக்கு தரேன். 10 நாளா எப்ப கேட்டாலும் இதோ அதான சால்ஜாப்ப சொல்றியே, வெக்கமா இல்ல உனக்கு? என் கடன் வாடகை மட்டும் கரார வசூல் பண்றல. அதாவது நாளைக்கு நான் காட்டுக்கு மரம் இருக்க போறேன், வந்ததும் திருப்பி தந்துறேன். இத பாரியா, மரத்தை வெட்டினா எனக்கு என்ன, மலையை வெட்டினா எனக்கு என்ன? எனக்கு இப்ப என் பணம் வேணும். இந்த பாரு, துண்ணுல இருந்து கையெடுத்துருமா. ரோட்ல போறவங்க வரவங்க நிக்கிறவங்க எல்லாருமே வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப அசிங்கமா இருக்கும். நான் ஒரு ஆம்பளை இல்லையா? இத பாரியா, காசை கொடுத்தா தான் விடுவேன். அரசாயி, காசு இருந்தா அப்படி அசிங்கப்பட்டு நிப்பனா? அப்ப எதையாவது அடமானம் வெயி. அடமானமா? அடமானம் வைக்கிறதுக்கு என்கிட்ட என்ன இருக்கு? ஏன் போய் சொல்ற? உன்கிட்ட தான் அழகா அருமையா ஒண்ணு இருக்கே, அதை வைக்கிறது. என்கிட்ட ஒண்ணு இருக்கா? எனக்கே தெரியாம. அரசாயி, நீ புத்திசாலியான பொண்ணுமா? அண்ணா, இப்படி காதை கொண்டாங்க. போயா. ஏன் முழிக்கிற? புரியலையா? உன் பேரை தாயா சொன்ன. என் பேரையா? ஏமா, இவர் பேரை உங்ககிட்ட அடமானம் வச்சாச்சுன்னா நாங்களா எப்படிமா கூப்பிடுறது? ஏன் பேர் இல்லாதவன்னு கூப்பிடுங்க, இல்லன்னா கோயில் காலைன்னு கூப்பிடுங்க, எனக்கு என்ன? இத பாரியா, இனிமே உன் பேரை சொல்லி யார் கூப்பிட்டாலும் எனக்கு எட்டனா அபராதம் கட்டணும். இனிமே யார் கூப்பிட்டாலும் நீ திரும்பி பார்க்க கூடாது, சரியா? போ பாயா. ஓய், இத பாரு, எல்லாரும் கேட்டுக்குங்க. இந்த ஆளு உப்பிலியப்பாங்கிற பேரை என்கிட்ட அடமானம் வச்சிருக்காரு. யாராவது கூப்பிட்டீங்க, எனக்கு எட்டனா அபராதம் கட்டணும், இல்ல பிச்சு புடுவேன், பிச்சி. இந்தாப்பா வழிக்கோ 2 லட்டுப்பா. நம்ம கடையில எல்லாமே வழக்குதானே. சபாடா. என்னப்பா இது? வழிக்கு 50 கேட்டா எடுத்து வச்சிட்டியே. இந்தாப்பா, நீயாவது வழிக்கோ ஒரு 2 லட்டுப்பா. என்ன பாக்குற? என்னங்கடா 7 கேட்டா முறைச்சு முறைச்சு பாக்குறீங்க? வரவ போறதுக்கெல்லாம் 7 வெட்டி வெட்டி குடுக்குறீங்க. நான் காசு கொடுக்கல, நான் ஓசியா கேக்குறேன். வெட்டுடா நாயே 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 நாயே. இதுக்கு மேல வழக்கியா வேணும்னா உன் தலை தாண்டா வெட்டணும். இதுக்கு மேல வழக்கு உலகத்திலேயே கிடையாதுடா. அண்ணே அண்ணே, வழிக்க வேண்டாண்ணே, தேங்காவது கொடுங்கண்ணே. கோவில்ல சூர தேங்காய் போடுவாங்க, பொறிக்கிட்டு போடா போடா. இந்த பார், எல்லாருக்கும் ஒண்ணு சொல்றேன், ஏன் இளவு கடைக்கு ஏவன் வழக்கியா வந்தீங்க பொத்து விட்டுருவேன். அண்ணே வழக்கா விடுங்க. இந்த பாரு, இன்னொரு வழக்கு மாட்டேன், பொத்து மூளை உறிஞ்சு போடுவேன். இல்ல என்ன கேட்கறீங்க? கோபப்படாதீங்க, உட்காருங்க. ஒரு இளநீ சாப்பிடுறீங்களா? ரொம்ப சூடா இருக்கீங்க. டேய் காக்கா, எதுக்கு நீ ரொம்ப பறக்குற? இல்ல, ரொம்ப நாளா ஒண்ணு கேட்கலாம்னு இருக்கேன். வருஷம் பூரா உங்க கூடவே இருக்கிறவன். மனுஷனை பாக்காதீங்க, என்ன மனுஷனோட மறுபக்கத்தை பாருங்க. டேய், சேவிங் பிளேடு கூட ஒரு பக்கம் சேவிங் பண்ணா மறுபக்கத்தை இன்னொரு நாளைக்கு சேவிங் பண்ணலாம். மனுஷனோட மறுபக்கத்தை வச்சு என்னடா பண்றது? ஆமா, உனக்கு மறுபக்கம் ஏது? எல்லா பக்கம் ஒரே பக்கமா தெரியுதேடா. ஏ அரசாயி, முக்காசாயி, முழுசாயி, கொஞ்சம் நில்லாத்தா. என்ன ஒரே அதிகாரமா கூப்பிடுற? பரவாயில்ல, நீ எப்படி கூப்பிட்டாலும் நல்லா தான் இருக்கு உப்பிலியப்பா. ஏய், என் பேரை சொல்லி கூப்பிடுறது இத கடைசி சரியா வச்சுக்க. உன்கிட்ட வாங்கின கடனுக்கு வட்டி முதலமா கொண்டு வந்திருக்கேன். இந்தா பிடி. இனிமே என் பேரை சொல்லி கூப்பிட்ட பல்ல தட்டி கையில கொடுத்து போடுவேன். பரவாயில்ல, ரோஷக்கார ஆம்பளையா தான் இருக்கேன். இது பாரு, உன் பேரை நான் மட்டும் தான் சொல்லி கூப்பிடணும். அதுக்கு எவ்வளவு பணம் வேணாலும் கேளு, நான் தரேன். ஏய், பணம் தராளாம் பணம். சை, வேலைய பாரு, போடி. யோ, ஒன்னே நினைச்சிட்டு இருக்க பொண்ணை விட்டுட்டு போறியே, தப்பு இல்லையாப்பா? டேய் உப்பிலியப்பா. என்ன டேயா?
வேப்பந்தோப்பு கண்ணம் விட வேணாம் எங்கிட்ட கூறுந்து விட்டு விலகித்தானா அங்கிட்டு ஒதுங்கு அடிமானம் மதுரை இல்லாமல் எப்பு விட்ட புள்ள விழா வளர்ந்த புள்ள வேப்பந்தோப்பு கண்ணம் விட வேணாம் எங்கிட்ட கூறுந்து விட்டு விலகித்தானா அங்கிட்டு ஒதுங்கு ரத்தினமணியே சுத்துற கிளியே உப்பையில் முளைச்ச வெத்தல கொடியே அச்சாரம் வைக்காம முத்தாரம் திங்கிருக்கும் மனம் கூடாது குத்தம் போற சொல்ல கூடாது சிங்கிடி சிங்கி இழுக்கு சிங்கி எனக்கு அது வேணாம் முடியாது அள்ளிப்போமா படியாது அடிமானம் மதுரை இல்லாமல் எப்பு விட்ட புள்ள வீணா வளர்ந்த புள்ள வேப்பந்தோப்பு கண்ணம் புள்ள கூடாது வெட்கம் மறந்திடலாடாது சிங்கிடி சிங்கி இடுக்கு சிங்கி வேணாம் விளையாட்டு அடி நீயா வழி மாத்து உச்சியில் இருக்கு உச்சத்தில் இருக்கு உன்னோட சங்காத்தம் தப்பாகும் எப்பொழுதும் மனம் இல்லாமல் எப்பு விட்ட புள்ள வீணா வளர்ந்த புள்ள வேப்பந்தோப்பு கண்ணங்குள்ள வேணாம் எங்கிட்டு துரும்பு விட்டு விலகித்தானா அங்கிட்டு போதுங்கு அட உப்புலியப்ப ஏன்பா உடம்புக்கு என்ன ஆஸ்பத்திரில இருந்து வர ரத்தம் கொடுத்துட்டு வரேன். உனக்கு தான் கோயில்ல எல்லாமே கிடைக்குதே அப்புறம் ஏன் ரத்தத்தை கொடுத்து சம்பாதிக்கிற ஒண்ணுமில்லண்ணே, ரத்தம் கொடுத்தா 4 உயிர் பழைக்குமே, அதுக்கு தான். அதுக்கு என்னவா கொடுக்கணும் இவன் இதுல மட்டுமா சம்பாதிக்கிறான்? கல்லு உடைக்கிறான், காட்டு வேலைக்கு போறான், தோட்ட காவலுக்கு நிக்கிறான், எது கிடைச்சாலும் விட மாட்டேங்கிறான். ஏன்பா நீயோ ஒண்டி கட்ட எதுக்கு இப்படி ஊந்து ஊந்து சம்பாதிக்கிற? அவன் பயிர் சொல்ல மாட்டாங்க, அங்க பாருங்க வெக்கப்படுறது. அவனுக்கு கல்யாண ஆசை வந்துருச்சுங்க. கல்யாணம்னா இந்த காலத்துல சும்மாவா? அதுக்கு பணம் வேண்டாமா? அதுக்காக இவன் இப்படி ரத்தத்தை கொடுத்தான்னா நீங்க சொல்லிட்டீங்க, அவன் கேட்பானா? அநேகமா புழுதிப்பட்டி ஆஸ்பத்திரிக்கு தான் போவான் மறுபடியும் ரத்தம் கொடுக்க. என்ன உப்புலியப்பா, நான் சொல்றது சரிதானா?
ஏய், கதவை மூடுறா, உண்டி என்றாங்கல்ல. என்னையா அது? பெரிய மனுஷன் நீங்களா அப்படி செய்யறது? தப்புதான் புலியப்பா, என்ன காட்டி கொடுத்துறாருப்பா. சத்தியமா நான் திருடன் இல்லப்பா. சந்தர்ப்ப சூழ்நிலை என்ன இப்படி திருடன் ஆக்கிடுச்சுப்பா. அடு என்னையா பெரிய சந்தர்ப்ப சூழ்நிலை? நேர்மையா வாழ்ந்த நீங்க, கஷ்டத்தை வெளியே காட்டிக்காம கௌரவமா பெருசுன்னு வாழ்ந்த நீங்க இப்படியா செய்யறது? அதுவும் கோயில்ல. என் நிலைமை என்ன திருட வச்சிருச்சுப்பா. பிரசவத்துக்காக என் வீட்டுக்கு வந்து என் பெரிய பொண்ணோட நகை ஒரு அவசரத்துக்காக நான் அடகு வச்சுட்டப்பா. நகை இல்லாதனால வீட்டுக்கு போக முடியல. நகை இல்லாம வீட்டுக்கு வரக்கூடாது, நான் புருஷன் துரத்தி அடிச்சுட்டான். நாங்க எவ்வளவோ முயற்சி பண்ணி நகையை திருப்ப முடியலப்பா. நகை இல்லாதனால வீட்டுக்கு போக முடியாம என் பொண்ணு கை குழந்தையோட கதை இறங்கி இருக்கிறப்பா. எனக்கு வேற வழியே தெரியல. அதனால தான்ப்பா இப்படி ஒரு காரியத்தை செஞ்சுட்டேன். என் மேல கருணை வைப்பா. நீ என்ன போலீஸ்ல காட்டி கொடுத்துட்டீங்கன்னா என் 2 பொண்ணு அனாதையா நிக்கும்பா. என்ன அது? நான் சின்னப்ப என் கால போய் விழுந்துகிட்டு. இந்த பாருங்க, உங்க நிலைமை நினைச்சா எனக்கு வருத்தமா தான் இருக்கு. கவலைப்படாதீங்க. உப்புலி அப்ப நம்புங்க, அவன் காப்பாத்தும். தயவு செஞ்சு இந்த நகை எங்க எடுத்தீங்களோ அங்க கொண்டு போய் வச்சிருங்க. உங்களை நான் காட்டி கொடுக்க மாட்டேன். உங்க நகையை திருப்பறதுக்கு நான் முயற்சி பண்றேன். ஐயா சொன்னா கேளுங்க. நீ சொல்ற மாதிரி அந்த நகை திருப்பி கொண்டு போய் வைக்க முடியாது. அப்படி திருப்பி வைக்கும் போது என்ன பிடிச்சுக்குவாங்க. அந்த தைரியம் எனக்கு இல்லையப்பா. ஐயா வந்து நீ சும்மா நீங்க பேசுறதெல்லாம் நான் கேட்டுக்கிட்டா இருந்தேன். ஐயா ஐயா என்ன மன்னிச்சிருக்கையா. சத்தியமா சொல்றியா, இனிமே இந்த தப்பு வேலையெல்லாம் செய்ய மாட்டேயா. ஐயா நான் 2 பொட்ட பிள்ளைக்கு தகுப்பையா. நீங்க என்ன ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டீங்கன்னா என் 2 பொண்ணு அனாதைய தெருவுல நிக்கையா. உங்க காலில் எது சொன்னாலும் நான் ஏத்துக்கிறேன். எனக்கு என் கடமை தான் முக்கியம். நீ எத்தனை நாள் அப்படி பண்ணிட்டு இருக்கேன்னு யாருக்கு என்ன தெரியும்? எவ்வளவு கெஞ்சிரண்டா, என் வயசுக்கு மீறி உன் காலில் விழுதுடா. என்ன காட்டு கொடுத்துட்டேடா பாவி. நீ அனாதை பாய்த்தானே, என் பிள்ளைகள்லாம் அனாதையாகிட்டேடா. நீ மனுஷனாடா, நீ அனாதை பாய்த்தானடா. உன்னை பழி வாங்கியே தருவண்டா, உன்னை பழி வாங்கியே தருவேன். உப்புலி உப்புலியப்பா, வாங்கயா உட்காருங்க. போன காரியம் என்னாச்சு? எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. நகையை மீட்டு முருகேச மகிட்ட கொடுத்துட்டு அவளையும் அவ புருஷன் கிட்ட சேர்த்துட்டு தான் வர்றேன். நகையை அவங்க அப்பா கொடுத்தாருன்னு சொன்னீங்க. நீதான் உண்மையை சொல்லக்கூடாதுன்னு என் வாயை கட்டி போட்டியப்பா. இந்த பணத்தை வழக்கம் போல மணி ஆர்டர் பண்ணிருங்க. இத நேர்லயே கொடுத்துடலாமே. வேண்டாங்க, அப்பா பணம் அனுப்புறாருன்னு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கிறத கெடுக்க வேண்டாம். இதை அனுப்பிச்சிருங்க. ஏனே லாரியில மாடுகளை எங்க ஏத்திட்டு போறீங்க? எல்லாம் கேரளாக்கு போகுது. அப்படியா? கேரளாக்கா? ரொம்ப சந்தோஷம். இந்த பாருங்க, இந்த உள்ள நிக்கிறது லட்சுமி, ரொம்ப சாது. அதுக்கு எள்ளு பண்ணா உசுறு. இந்த முன்னாடி நிக்கிறது ஆண்டாளு, கொஞ்சம் முரட்டுத்தனம். ஆனா தீனி அதிகமா போடணும். அந்த லாரியில இருக்கு பாருங்க. இதெல்லாம் இவன்ட்டு ஏன் சொல்லிட்டு நீ? என்னன்னு இவங்க பண்ணைக்கு தானே போகுது. பண்ணைக்கா? இதெல்லாம் கேரளா அடிமாட்டுக்கு போகுதுப்பா. அடிமாட்டுக்கா? அது சரியா எடுத்து பிடிச்சு கட்டுங்களா, கீழே வந்து போகுது. ஏங்க நீங்களும் இந்த ஊருக்கார தானே? கோயில் மாடுகள் இப்படி அடிமாட்டுக்கு அனுப்புறீங்களே, இது நியாயமா? இதுல என்ன அநியாயம்ட்ட? மாடுகளுக்கு மார்க்கெட் இருக்கு, நாங்க விக்கிறோம். ஏங்க இந்த ஊரே சாமியா கும்பிடுற இந்த மாடுகளை கேவலம் காசுக்காக கொலகலத்துக்கு அனுப்புறீங்களே, இந்த பாவம் எத்தனை ஜென்மம் எடுத்தா? ஏழாம் எடுக்கிறதுக்கு முன்னால வேணா அது கோயில் சொத்து, ஏழாம் எடுத்ததுக்கு அப்புறம் அது ஏன் சொத்து. அது என் இஷ்டத்துக்கு என்ன வேணா பண்ணுவேன். அதை கேட்க உனக்கு உரிமை கிடையாது. இல்ல, நான் விட மாட்டேன். நான் வளர்த்த மாடுகளை சாக விட மாட்டேன், சாக விட மாட்டேன். இந்த லாரி போக விட மாட்டேன். தூக்கிறீங்களா? பண்ணுவீங்களா?
நாம ஏலத்துக்கு விட்ட கோயில் மாடுகளை அந்த பண்ணையார் அடிமாட்டுக்கு வித்துட்டாருமா. என்ன அடிமாட்டுக்கா? ஆமாமா, இந்த மாடுகளை கண்ணுக்கண்ணா வளர்த்தவன் நானு. இந்த ஊரே அதுகளை மாடுகளை நினைக்கிறது இல்ல. உப்புளியப்பன் பேர் வச்சுதான் கூப்பிடுறாங்க. பக்தியா நேர்ந்து விட்ட மாடுகளை இப்படி அடிமாட்டுக்கு அனுப்புறாங்களே, இது நியாயமா? மாடுகளோட எண்ணிக்கை அதிகமாயிடுச்சுன்னா அதை ஏலம் விடுற அதிகாரம் தான் நமக்கு இருக்கு. அதை எதுக்காக கொண்டு போறாங்கன்னு கேக்குறதுக்கு நமக்கு உரிமை இல்லப்பா. சரி சரி, நடந்து போச்சு. அடுத்த தடவை ஏலம் விடுறப்போ அதை பத்தி யோசிப்போம். முதல்ல நீ போய் துணி மாத்து போ. என்னடா வேலை வெட்டிக்கு போலையா? குட்டி போட்ட நாய் மாதிரி இங்கேயே சுத்திட்டு இருக்க? என்ன பண்ண சொல்ற? அன்னைக்கு வந்து வேலை கட்டேன், தரவே மாட்டேன்ட்டாரு. நீயாச்சும் ஒரு வார்த்தை சொல்லி ஒரு ஓரமா உட்கார வைக்கப்படாதா? அட போடா, நானே சம்பளம் கூட கட்டது கொடுக்க மாட்டேன்ட்டான். ஆமா, இவ்வளவு சம்பாதிக்கிறாரு, இதை வச்சு நாள் என்ன பண்ண போறாரு? அட தவிச்ச வாய்க்கு எள்ளி சாப்பிட வராங்க, அவங்களுக்கே ஏட்டா குறைச்சு கொடுக்க மாட்டேங்கிறான்டா. வடிவேலு, இந்த காலத்துல நல்லது காலம் இல்ல, அநியாயத்தை அநியாயத்தாலதான் கேட்கணும். ஒண்ணு செய்வோமா? என்ன? காலை கொடு. வரல வந்து ஆளுக்கு பாதி. அண்ணே, எல்லாம் கொஞ்சம் கண்டுபிடிச்ச மாட்டாரா? அட அந்த ஆள் கணக்கு தெரியாதா? பள்ளிக்கூடத்து பக்கமே ஒதுங்கினது இல்ல, ஏதோ அலசட்டம் கொட்டிக்கிட்டு இருக்கு. வர்றதுல ஆளு போய் பாத்துக்கிறோமே. ரொம்ப சௌரியமா போச்சு. அண்ணே வராது. அப்புறம்ப்பா, உன் மாமா சிங்கப்பூர்ல இருந்தாரு, என்னாச்சு? வந்துகிட்டு இருக்காரு. அப்படியே சந்தோஷம். ஏய், என்னடா கருப்பர்கள் மாநாடா? ஏய், அண்ணன் சிகப்புடா, சட்டைய பத்தியா? ஆமா சரி. நக்கல் வேண்டாம், என்ன பேசிட்டு இருந்தீங்க? இல்லடா, இவன் மாமா சிங்கப்பூர்ல இருக்காரா, பணம் அனுப்புற தொழில் செய்யணும்னு சொன்னாரா. அதான் என்ன தொழில் செய்யலாம்னு என்கிட்ட கேக்குறான். என்னடா எவனை கேட்டாலும் சிங்கப்பூர்ல இருந்து பணம் வருதுங்கிறீங்க, ஜெர்மன்ல இருந்து பணம் வருதுங்கிறீங்க, அமெரிக்காவில இருந்து வருது, துபாயில இருந்து வருதுங்கிறீங்க. அப்ப நம்ம நாட்டுல பணமே இல்லையா? இருந்த பணம் எல்லாம் என்னடா ஆச்சு? என்ன சின்ன பையன் கேக்குறான், நல்ல வார்த்தை 4 வார்த்தை சொல்லுங்க. கோயமுத்தூர் லட்சுமி மில்லுக்கு பக்கத்துல 100 ஏக்கர் நிலம் காலியா இருக்கு. அத வாங்கி ஒரு மில்லு கட்ட சொல்றியா? என்ன இங்க என்னடா நன்னன்னு முண்டா பலிக்கு சோப்பா காசு இல்லாம இது நாயே. இதுக்கு என்ன தொழில் தெரியும்? டேய், எந்த தொழிலையும் செய்யலாம், ஆனா அதுல ஒரு நேர்மை இருக்கணும். என்ன பட்டுமா? டேய், கண்ட நேரத்துல கண்ட இடத்துல நின்னு பேசிட்டு இருக்காதீங்க. காத்து கருப்பு வரும், அடிச்சிடாதீங்க. என்னடா அடிச்சிருவோமா? அடிச்சிட வேண்டியதான். நகரு. லட்சுமி, திறந்துருவோமா? என்னது மடியில பாலை காணோம்? டேய் முனிசாமி, என்னண்ணே? என்னடா அது நல்லா கறக்கிற பசுல பாலே வர மாட்டேங்குது? கறந்துட்டீங்களா? நாங்க இருக்கலையாண்ணே. அப்புறம் பால் எங்கடா போச்சு? அரசாயி ஒரு எட்டனா குறைச்சு கூடாதா? முதல்ல காசை வை. இந்த அன்னையில போய் பால் வாங்கினேன்னா லிட்டருக்கு 5 ரூபா 6 ரூபா. இந்த அரசாய் விக்கிற பால் 3 ரூபா தான். இதுக்கே பவஞ்சிருக்கிறிய, காசை வை. நீ இதோ வச்சிருக்கா. பா ஆமாமா, 1/2 லிட்டரு. கடன் கிடன் யாராச்சும் சொன்னீங்க, எனக்கு கேட்டக்கோ வந்துடும். ஆமா சொல்லிவிட்டேன். 1 லிட்டர். ஏய் நிறுத்து. ஆமா, ஊருக்குள்ள நீ இப்பதானே வந்த, அதுக்குள்ள உனக்கு இவ்வளவு பால், அதுவும் சுத்தமான பசும்பால். ஏய், மரியாதையா சொல்லு, எங்கிருந்து வருது இந்த பால்? தோட்டத்துல போய் பாரு, பால் எங்க இருந்து வந்துச்சுன்னு தெரியும். ஓஹோ, உள்ள இருந்து வருதா? பாக்குறேன். ஐயோ, நேரமா வந்துட்டேன். மடியவே காணோம். இதான் படிப்படியா பால் கறக்கிற மாடா? மாடா? இது காமதேனுயா, தெய்வம். பாத்தா மன்னிச்சிருமா, இந்த ஆள் தெரியாம சொல்லிட்டாரு, மன்னிச்சிரு தாயே. இப்படி ஒரு மாட்டுக்கு காவலுக்கு ஒரு ஆளா? அட போங்க சாமி, மாடு எப்ப சாகும் தோல் எப்ப கிடைக்குன்னு காத்துக்கிட்டு இருக்கேன். அட பாவி, ஒரு கால உச்சி ஏறி பவுல் கட்டிடுவேன். யார் பால் கறக்கிறது? அடி ஐயோ, உன்னை விட்டுருவனா? கைய விடியா. கோவில் மாட்டு பாலை திருடி வியாபாரமா பண்ற திருட்டு சிரிக்கி. அண்ணே, பெரிய சாமண்ண, முனியாண்டி என்ன, குப்புசாமண்ண இங்க ஓடியாங்க. முடியுமாக்கா, இங்க வாங்க. நம்ம பண்ணையில இருக்க பாலெல்லாம் வத்தி போச்சுன்னு சொன்னேன்ல, வத்தி போன பால் எங்க இருக்குன்னு வந்து பாருங்க. அட சீக்கிரம் வாங்க. எப்ப பார்த்தாலும் இந்த பொண்ணு கிட்ட வம்பு சண்டை போடுறேன்னு சொல்லுவீங்களே, இப்ப கையங்களும் அப்படி இருக்கேன் பாருங்க. அண்ணே, இந்த ஆள் பொய் சொல்றாரு. அனாதையா இந்த ஊருக்கு பொழைக்க வந்தவனா?
சாணி எடுத்து விரட்டி தட்டி வைக்கலான்னு போல என்ன போய் பால் திருடின்னு அபாடமா பழி போடுறாரு. பழி போடுறனா? அண்ணே நீங்களே சப்ப பாருங்க. இங்க கொண்டாமா. இந்தாங்கண்ணு, நல்லா பாருங்க. என்னப்பா இது? எங்க பாலு? அடி பாவி, இவங்களை கூப்பிடுறதுக்கு முன்னாடி செம்பு நிறைய பால் இருந்துச்சு, என்ன பண்ண? அத காய்ச்சி தயிராக்கி கடைஞ்சி வெண்ணையாக்கி அதை எடுத்து நெய்யுருக்கி சீமைக்கு கப்பல்ல அனுப்பிச்சிட்டேன். அண்ணே, இந்த ஆள் அந்த ஊருக்கு வந்ததுல இருந்து என்ன விரட்டுறதுலயே குறியா இருக்கு. என்னப்பா இது? ஏன் எப்ப பார்த்தாலும் அந்த பொண்ணுகிட்டே வம்புக்கு போற? பாவம்பா, அதுவும் உன்ன போல ஒரு அனாதை, அதுலயும் பொம்பளை பிள்ளை, அத போய் இப்படி சங்கடப்படுத்தலாமா? சின்னஞ்சிறுசுங்க இப்படித்தான் விளையாடுவாங்க. இந்தாப்பா சொம்பு, நமக்கு எதுக்கு வம்பு? ஆமா, நல்ல ஜோடி சேர்ந்துக்கிட்டாங்க போங்க. அட வாங்கயா போலாம். இவங்களை நீ ஏமாத்திட்ட. ஆமா, செம்புல இருந்த பாலை கீழே கொட்டிட்டியா? யோ, நீ ஆள் தான் வளர்ந்திருக்கியே தவிர உனக்கு எது வேலை செய்யணுமோ அது வேலை செய்யல. வாயுள்ள பிள்ளை பொழைச்சுக்கோன்னு நீ கேள்விப்பட்டதே இல்லையா? இன்னைக்கு நீ தப்பிச்சுக்கிட்ட, நீ ஒரு நாள் என்கிட்ட மாட்டுவ. அரசாய் உடம்பு சரியில்லை, வாங்க எல்லாரும் வாங்க வாங்க. அரசாய் உடம்பு சரியில்லை, வாங்க. வைத்தியர் சும்மா வாயா. அம்மா, வாங்கண்ணா. என்னமாச்சு? ஒண்ணும் பயப்படாத, உனக்கு ஒண்ணு ஆகாது. வைத்தியரை கூட்டிட்டு வந்திருக்கேன், பாரு. பாரு அம்மா, கண்ணை நீட்டு, நாக்க காட்டு. என்ன அது? அம்மா, கண்ணை காட்டு, நாக்க நீட்டுமா. கைய பிடிச்சு பாரியா. அங்கயா? அரசாய்க்கு என்னாச்சு? என்ன ஆச்சா? ஐயோ, ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? என்னாச்சு இவளுக்கு? அரசாயி அனாதை, கல்யாணமாகாத பொண்ணு, அவளுக்கு என்னாச்சு? நேரத்தை வீணாக்காதையா, விஷயத்தை போட்டு உடைக்கிறேன். அரசாய்க்கு ரெட்டாடி அந்த பொண்ணை பார்த்தா ஒத்த நாடி மாதிரி இருக்கு, ஒல்லியா உடசல இருக்கு, நீ என்ன ரெட்ட நாடிங்கிற? வாய கிரிக்காதியா, அறிவு கிட்டவங்க. ரெட்ட நாடின்னா கர்ப்பம். நீ ஒண்ணு பயப்படாதம்மா, நாங்க இருக்கிறோம். ஒண்ணு இந்த நிலைக்கு ஆளாக்கணும் யாருன்னு சொல்லு. அந்த அயோக்கிய பல சும்மா விடக்கூடாதுமா. அவனை பஞ்சாயத்துல நிறுத்தி நானே சவுக்கால் அடிச்சாதான் எனக்கு மனசு நிம்மதியாகும். யாரு சொல்லுமா? சவுக்கல்ல அடிப்பீங்களா? சந்தேகமே வேணாம், அவனை அடிச்சு தோலை உரிச்சு காட்டுறேன். யாருமா அவன்? எங்க இருக்கான் சொல்லுமா. அவரு இங்கதான் இருக்காரு. இங்கயா? யாருமா சொல்லுமா. அடிப்பாவி, ஆட்ட கடிச்சு மாட்ட கடிச்சு மனுஷனே கிடைக்கிறியா? ஓங்கி அறிஞ்சா ஒரு பொண்ணு கூட இருக்கா, ஜாக்கிரதை. நிறுத்துப்பா. இப்படியேப்பா ஒரு அனாதை பொண்ணு இந்த கதி காலாகிட்டியே. சும்மா நிறுத்துங்க. அந்த சிரிக்க சொன்ன வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க. நான் ஒண்ணும் அப்படிப்பட்ட ஆள் இல்ல. அந்த பொண்ணே சொல்லுது, எப்படி நம்பாம இருக்க முடியும்? ஐயோ வைத்திரியா, உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், எப்படியாவது உண்மையை சொல்லி என்ன காப்பாத்துங்க. பாத்தீங்க, விளையாட்டு வணிகம் ஆயிடுச்சுல்ல. யோ, எல்லாரும் நல்லா கேட்டுங்க ஐயா. அரசாயி கர்ப்பம் இல்ல, உப்புதையப்ப அத கலாட்டா பண்ண சொல்லி என்கிட்ட சொன்னான். அதுக்காக ஒரு பொய்ய சொன்னேன். அரசாயி அஜீர்ணம் ஆயிட்டான். அரசாய்க்கு அஜீர்ணம், அவ்வளவுதான். அவன் விளையாட்டு பிள்ளை. ஒரு பொண்ணு கர்ப்பம் ஆயிட்டாலும் விளையாட்டு விஷயமா? சுத்த அறிவு கிட்டமா இருக்கு. எந்திரியா? யோ, டேய் இருடா, அவசரப்படாத. சார், கஸ்டமர் எல்லாம் காத்துட்டு இருக்காங்க சார். அப்படியா? நீங்களா? நாங்க என்னது கயிறு போட்டு விளையாண்டுட்டு இருக்கேன். என் கடை இளநீல நீங்க கயிறு போட்டு விளையாடுறதா? எந்திரா டேய். ஐயோ, இதுதான் சிங்கப்பூர் இளநியா? ஏண்டா குறுக்கு சந்தில என் இளநிய கயிறு போட்டு எடுத்து தனியா கடை வேற போட ஆரம்பிச்சிட்டீங்க இல்ல? எப்படிங்க? 5 ரூபாய் இளநீ 3 ரூபாய், 3 ரூபாய் இளநீ 2 ரூபாய், ஓசியில இளநீ கிடைச்சா 8 ரூபாய் கூட நீ வியாபாரம் பண்ணுவேன். கண்டுபிடிச்சிருக்கீங்க. நான் முதல்ல சொன்னேன், இவர்தான் கடையை போறோம், அதுல பாதி கொடுத்தா போதும் சொன்னாரு. எது? யார் வீட்டு பணத்தை யாரா பங்கு போடுறது? என்னைக்கு நீ தனியா கடை போட ஆரம்பிச்சிட்டியோ, இனிமே என் முகத்துல முடிக்காத, ஓடி போயிரு. அண்ணே, எனக்காண்டி அவரை ஒரே ஒரு தான் பண்ணிக்கிறீங்க, ஒரே ஒரு தரம். நீ என்ன பெரிய ஜட்ஜா உனக்காக மன்னிக்கிறதுக்கு? 2 பேரும் கூட்டுக்காக மன்னிக்கிறேன். இருங்கண்ணே, என் கையில தெம்பு இருக்கு, சொந்த கால்ல நின்னு போல பண்ண. அப்ப நாங்கெல்லாம் என்ன கால் வாடகைக்கு வாங்கி நிக்கிறோம்? போடா. என்ன அரசாயி மாங்காய் தின்னுகிட்டு இருக்க? என்ன பண்றது, திங்க வச்சுட்டாரே. யோ, இது வரைக்கும் வச்சுக்கிறதுக்கு ஒரு முழம் பூ வாங்கி கொடுத்திருப்பியா, இல்ல மாட்டிக்கிறதுக்கு ஒரு ஜத வளையல் வாங்கி கொடுத்திருப்பியா?
எல்லாத்தையும் நானே செஞ்சுக்க வேண்டியிருக்கு. கல்யாணத்துக்கு பிறகுதானே அவங்க செய்வாங்க. கல்யாணம் பண்ற வரைக்கும் நாம தான் செஞ்சுக்கணும். செய்யறதையும் செஞ்சுட்டு ஓம மாதிரி போறத பாரு. ஏய் மாட்டா வந்துட்டேன். தள்ளி நில்லு. அதான் ஏன்னு கேக்குறேன். என்ன கண்டா விலகி விலகி போறோம். கோயில் மாட்டு பாலை திருடி எனக்கே வித்த, என்னாலதான் கர்ப்பம்னு வாயு குசாம பழி போட்ட. அப்படிப்பட்ட திருடிக்கிட்ட ஒட்டி வரமாட சொல்றியா? நான் ஏன் அப்படி செஞ்சேன்னு உனக்கு தெரியலையா? நம்ம கல்யாணத்துக்கு பணம் வேணும்ல. என்னது நம்ம கல்யாணமா? தாயே வேணாமா, என்ன விட்டுரு. யோ, நான் உண்மையில உசிரியே வச்சிருக்கேன். வெக்கத்தை விட்டு உன்னையே சுத்தி சுத்தி வரல, புரியலையா? இந்த பார், எனக்கு எல்லாமே அந்த உப்புளிய பந்தான். கடைசி வரைக்கும் அவனுக்கு சேவை செஞ்சுட்டு காலத்தை கழிச்சலாம்னு இருக்கேன். நான் இப்ப இல்ல. நீ கும்பிட அந்த பெருமாள் சாமிக்கு 2 பொண்டாட்டி, அந்த முருகனுக்கும் 2 பொண்டாட்டி, இதோ இந்த பிள்ளையாருக்கும் 2 பொண்டாட்டி தான். இந்த பாரு, ஆஞ்சநேயர் சாமி தான். நான் அவர் வழியில போறேன், ஆளை விடு. எங்க போயிடுவேன்? ஒரு பாட்டு பாட சொல்லுங்க. பொண்ண பாட சொன்னா வீட்டுக்குள்ள எல்லாம் போகுது. அப்பா ஹார்மோனியம் போட்டு எடுத்து வரும்பா. இந்த விஷயத்தை மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கிட்ட சொல்லலையா? அம்மா, உண்மையை சொன்னா எங்க வரமாட்டாங்களோன்னு பயந்துகிட்டு தாமா நான் இதை சொல்லல. பொண்ணு நேர்ல பார்த்தா எல்லாம் சரியா போயிடும் நம்பித்தான். என்னைய அப்படி பண்ணிட்டேன். எல்லாரும் என்ன மன்னிக்கணும். என் பொண்ணு பேச மாட்டா. ஒரு ஆக்சிடென்ட்ல அப்படி ஆயிடுச்சு. எதையும் மறைக்காம சொல்லித்தான் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை அழைச்சிட்டு வரணும்னு சொன்னேன். இவர் சொல்லலைங்கிறது இப்பதான் எனக்கு தெரியுது. ஏங்க, பேசாதது ஒரு பெரிய குறையா? இந்த காலத்துல பேசாத பொண்டாட்டி கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணுங்க. தரகர புத்தியை காட்டிட்டு இல்ல, காசுக்காக எதையும் செய்யலாம் ஐயா. பொண்ணுன்னா புருஷன் கிட்ட அன்பா பேசணும், மாமன் மாமியார் கிட்ட சண்டை போட தெரியணும், 4 வேலையாளங்க கிட்ட சத்தம் போட்டு வேலை வாங்க தெரியணும். ரேடியோன்னா பாருங்க ஐயா, ரேடியோவை அழகு பார்க்கவா வச்சுக்கோங்க. நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷன், வாங்க போலாம். ஐயா, ஏமா உஷாமா பொண்ணு பார்த்துட்டு போறாங்களா? சொல்லி அனுப்பியிருந்தா நானும் வந்து எல்லா வேலையும் பார்த்துருப்பேன்ல. ஆமா, மாப்பிள்ளைக்கு பொண்ணு பிடிச்சிருக்கா? எப்பமா கல்யாணம்? என்னம்மா, ஏன் அழுகுறீங்க? எல்லாம் வழக்கம் போல நடந்து போச்சுப்பா. பாடாத ரேடியோ வாங்கம்மா போயிட்டாங்க. உஷாமா எங்க இருக்காங்க? உள்ளதா இருக்க. உஷாமா அழாதம்மா, நான் சொல்றத கேளுமா, அழாதம்மா. அட நீ வேற என்னமா, என்ன நடந்து போச்சு? அவன் என்ன மாப்பிள்ளை, அவன் மாப்பிள்ளை, அவன் மூஞ்சி முகர கட்டியும் மூக்க பாத்தியா, கிளி மூக்கு மாதிரி. நல்ல வேலை நீ அம்மா ஒத்துக்குறீங்க, ரொம்ப பயந்தே போயிட்டேன். அவங்களே போயிட்டாங்க. இந்த பாருமா, ஓ அழகுக்கும் குணத்துக்கும் ஏத்த மாதிரி ஓ மனசுக்கு பிடிச்சவன ஒருத்த வந்து சேருவான். இத பாருமா, உப்புளி நம்புமா, நம்புமா. நீ என்ன பண்ற? எத்தனை இல்ல உப்புளியப்பன் தோண 108 தடவை எழுதி அவருக்கு மாலை போடு நீ. அப்புறம் பாருமா என்ன நடக்குதுன்னு. சிரிமா சிரிமா சிரிமா. அந்த வரமா சிரிமா. அத்தை அத்தை போங்கடா, இது நம்ம அத்தை வீடுதான். சீர்தட்டுல கொண்டு ஒழுங்கா வச்சுட்டு நீங்க வெளியே வந்துருங்க. போங்க போங்க போங்க. ஆனா சீக்கிரம் வச்சுட்டு வாங்கடா. அத்தை அத்தைஸ். என்னது சீர்வரிசை மாதிரி? சீர்வரிசை தான் அத்தை. உங்க பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு அத்தை. விஷயத்தை கேள்விப்பட்டோன்னு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு அத்தை. பொண்ணு பார்க்க வந்தீங்களா, உங்க பொண்ணை பாடாத ரேடியோன்னு சொல்லிட்டு போயிட்டாங்கன்னு கேள்விப்பட்டோன்னு மனசு ரொம்ப கஷ்டமாயிருச்சு. நீங்க சரி ஒரு வார்த்தை சொல்லுங்க அத்தை, உங்க பொண்ணை தாலி கட்டி நான் பொண்டாட்டி ஆயிக்கிறேன். ரொம்ப அவசரப்படுறீங்களா? நீங்க சும்மா இருங்க அத்தை. இந்த நல்ல காலத்துல தள்ளி போடக்கூடாது, அதெல்லாம் அப்பப்ப முடிச்சிடணும். எதுக்கு வீணா சிரமப்படுறீங்க? உங்க வசதிக்கு ஈடு கொடுக்க முடியாத இடம், வாய் பேசாத பொண்ணு, இவ்வளவு நீங்க கட்டிக்கிறீங்கன்னா உங்க பிளான் என்னன்னு தெரியாதா?
எதுக்கு சுத்தி வளைச்சு பேசுறீங்க? உங்க குத்தக விஷயத்த நான் கண்டுக்காம இருக்கணும், அவ்வளவுதானே? சரி, எவ்வளவு தருவீங்க சொல்லுங்க. என்னங்க, நிஜமா தான் சொல்றீங்களா? ஆமா, உண்மையதான் சொல்றேன். என் பொண்ணுக்கு ஒரு நல்ல இடமா பேசி வச்சிருக்கேன். வரதட்சணை கொஞ்சம் அதிகமா எதிர்பார்க்கறாங்க. ஏன்னா என் பொண்ணு நிலைமை அப்படி. ஆஹா, அந்த பையன் கொண்டு வாடா. மா, நான் வந்த காரியம் இவ்வளவு சுலபமா முடியும்னு எதிர்பார்க்கவே இல்ல. கவர்மெண்ட்டுக்கு பணத்தை கொடுக்கறதுல நம்ம 2 பேருக்குமே லாபம் இல்ல. இப்ப பாருங்க, உங்களுக்கு 1 லட்சம், உங்களுக்கு 1.5 லட்சம் லாபம் தானே? சரியா சொன்னீங்க. ராஜு, ஐயா கொண்டாடா, பணத்தை கொடுக்கலாம். சரி இருக்குமா? சரியா இருக்குங்க. இந்தாங்கம்மா, எண்ணி பாத்துக்க. சே எண்ணி பாக்குறதாவது. உங்களை நான் நம்புறேன். அடடா. வெயிட் பண்ணுங்க. இந்தாங்க. நீங்க கொடுத்த பணத்துக்கு ரசீது. மீதி 1.5 லட்சத்தை திருப்பி கொடுத்தீங்கன்னா நீங்க வயல்ல அறுவடை பண்ணலாம். இல்ல வயல்ல காலை கூட வைக்க முடியாது. ஏங்கிட்டே விளையாடுறீங்க? உன்னால முடிஞ்ச செய் போடா. ஏமாத்திட்டீங்கல்ல? இந்த பார், ஏமாத்துறது ஓ மேல. நியாயமா சேர வேண்டியதை நாங்க எடுத்துக்கிட்டோம். ஆடி கறக்கிற மாடு, பாடி கறக்கிற மாடு, அடிச்சு கறக்கிற மாடுன்னு கேள்விப்பட்டிருக்கியா? அதுல நீ பாடி கறக்கிற மாடு கறந்துட்டோம். இதுக்கெல்லாம் நீங்க ஒரு நாள் பதில் சொல்லியே ஆகணும். தேதியை சொல்லிவிடு, அப்புறம் வந்து பதில் சொல்றேன். போடா. பேச முடியாத உன்னை எப்படி கரை சேர்க்க போறேன்னு ஒவ்வொரு நாளும் தவிச்சிட்டு இருக்கிற எனக்கு சோதனை அடி பண்ற. மாலை போடுறோம், மாலை கழுத்து அறுத்துட்டு வேண்டாமா, வேண்டாம். அம்மா, இப்படி வாயிலாத பூச்சியை போட்டு அடிக்கிறீங்களே, இது உங்களுக்கே நல்லா இருக்கா? என்ன அடிங்க, என்ன கொல்லுங்க. உப்பிலேப்பா, இது என் குடும்ப பிரச்சனை. வெளியில போ. அந்த பிரச்சனைக்கே நான் தானமா காரணமாயிட்டேன். அம்மா, நான் பெத்தவங்க முகத்தை கூட பார்த்ததில்ல. உங்க முகத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் இனிமே நான் அனாதை இல்லைன்னு சந்தோஷப்பட்டேன். நீங்க கட்டின மணியை ஒவ்வொரு நாளும் அடிக்கும் போதெல்லாம் குப்பிலியப்பா, அந்த பிள்ளைக்கு பேச்சு வராதான ஆண்டவங்கிட்ட வேண்டிக்கிறேன். அம்மா, எனக்கு இந்த காதலுக்கு இதெல்லாம் தெரியாதுமா. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் உப்பிலியப்பனும் அவர் இருக்கிற கோயிலும் தான். இந்த கோயிலுக்கு நேர்ந்து விடுற மாடுகளை கூட விலை கொடுத்து வாங்கிட்டு போயிடுறாங்க. ஆனா இந்த மாடு விலை போகாதமா. பேச தெரிஞ்ச பிள்ளைய போட்டு அடிச்சா அது ஏன் இப்படி செஞ்சதுன்னு தெரிஞ்சுக்கலாம். இப்படி வாய் பேசாத பிள்ளைய போட்டு அடிச்சா அது எப்படிமா உண்மையை சொல்லும்? உஷா, உஷாமா, கதவை தரமா, நான் சொல்றத கேளுமா. உஷா, அம்மா, உஷா உள்ள ஏதோ எழுதிக்கிட்டு இருக்கு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. உஷா, உஷா, நான் ஏதோ புத்தி கெட்டத்தனமா உன்னை அடிச்சுட்டேன். என்ன மன்னிச்சிரு உஷா. நீ அவசரப்பட்ட இந்த முடிவுக்கு வந்துடாத. இப்ப நீ கதவை திறக்க நான் உடைச்சிட்டு வந்துருவேன். உஷா,
அம்மா பேச முடியாத என்ன மத்தவங்க தான் புரிஞ்சுக்கல. நீ கூடவா அப்படி? பெத்தவங்க பாசத்தை தவிர மத்தவங்க பாசம் அறியாத எனக்கு உப்புளியப்பன் காட்டின பாசம் ஆறுதலா இருந்தது. நான் அவரை தெய்வமா தான் நினைச்சேன். தெய்வத்துக்கு மாலை போட்டு காதலிக்கிறதுக்கு நான் ஒன்னும் ஆண்டாள் இல்லம்மா. உப்படியப்பா ஒன்னத்தையும் சாயிட்டு வர்றேன். அருணாய் கிணத்துல குதிச்சுட்டாப்பா. பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல, காப்பாத்திட்டாங்க. ஆனா உன்னை பஞ்சாயத்துல தேடுறாங்கப்பா. நான் ஆசைப்பட்டது கிடைக்கலன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் எதுக்காக என் உயிரோட இருக்கணும்? என்னம்மா இது? ஊரு பூரா தெரியும் நீங்க ரெண்டு பேரும் ஒரு இதுவா இருக்கிறது. அப்புறம் என்ன ஜாடமாடா பேசிக்கிட்டு? அரசாய் சொல்றது உண்மைங்க. உப்புளியப்பனும் அரசாயும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்புறாங்க. அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா நெருங்கி பழகினத நான் நேரிலேயே பார்த்தேன். ஐயா, இந்த பொண்ணுகிட்ட எந்த தப்பான எண்ணத்திலையும் நான் பழகல, எந்த களங்கமும் இல்லாம பழகுனேன். விளையாட்டு இப்ப வினையா போயிருச்சு. என்ன விளையாட்டு? அம்மா அப்பா விளையாட்டா? யார்கிட்ட கதை விடுற? களங்கம் எல்லாம் விளையாடலாம். அப்படி களங்கம் எல்லாம் விளையாடுறதுக்கு அரசா என்ன சின்ன பாப்பாவையா? ஒரு வயசு பொண்ணு வெக்கத்தை விட்டு ஊர் முன்னால வந்து சொல்லுது, இதை நம்ம அலட்சியப்படுத்தலாமாயா? இவனை சும்மா விடக்கூடாது, அடிச்சு ஊரை விட்டே துரத்தணும். என்னம்மா, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது நான் சொன்னேன். அதனாலதான் நீ கிணத்துல விழுந்து சாக போறதுன்னு முடிவு பண்ணியா? இனிமே அரசாய் கிணத்துல விட மாட்டா. அவளை நான் ஏமாத்தல, தாலி கட்டிட்டேன். பிரச்சனை முடிஞ்சு போச்சு. இப்ப என்ன சொல்றீங்க? அது எப்படிப்பா செத்துருந்தா? அவரே சாகலைய, அப்புறம் என்ன? பஞ்சாயத்து இந்த கல்யாணத்தை ஒத்துக்கிடுச்சு. இன்னுமே பொண்ணு மாப்பிள்ள சந்தோஷமா இருக்கணும். இன்னும் வரலையா? பாரு சாயி, என்னடா நாம வழியை நெருங்கினாலும் ஒதுங்கி போறவன் இப்படி திடீர்னு தாலியை கட்டிட்டான்னு கோவமா இருக்கியா? உண்மையில எனக்கு ஆசையே இல்லைன்னு முடிவு கட்டிட்டியா? எது எப்படி இருந்தாலும் உண்மையில நான் வச்ச குறி தப்புமா என்ன? தப்பான குறி வச்சது நீ, இது தப்பாதுன்னு குறி வச்சது நான். என்னைய பாக்குற? உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும் நான் கனவுல கூட ஆசைப்பட்டதில்ல. அப்ப இன்னும் நீ சுத்தி சுத்தி வந்ததில்ல? நடிப்புதாயா? நடிப்பா? ஆமா, எந்த பாவமும் அறியாத ஒரு அப்பாவிய ஜெயிலுக்கு அமிச்சியே அந்த முருகேசனோட மகதாயானா? அது நீ இந்த ஊருக்கு வந்த அன்னைக்கு எனக்கு தெரியும். ஓஹோ, தெரிஞ்சேதான் தாலி கட்டினியா? நீ செஞ்ச பாவத்துக்கு பரிகாரம் தேடிக்கிட்டியா? பெரிய தியாகியா நீ. உன்னை அவமானப்படுத்தணுங்கிறதுக்காகவே பஞ்சாயத்தை கூட்டினேன். இந்த ஊரே உன்னை பார்த்து காரி துப்பணுங்கிறதுக்காக உன் மேல பழிய போட்டேன். உன் மேல ஆசைப்பட்டு உன் கழுத்துல மாலை போட்டாலே அந்த ஈவோ பொண்ணு, அது கல்யாணத்துல முடியக்கூடாது, நீ சந்தோஷமா வாழக்கூடாதுன்னு தான் நான் இப்படி பண்ணேன். பஞ்சாயத்துல உன்னை ஊரை விட்டே விரட்டுவாங்கன்னு எதிர்பார்த்தேன். ஆனா இந்த பாரு, நீ நினைக்கிற மாதிரி நான் எந்த தப்பும் பண்ணல. தனிமரமா நிக்கிற உனக்கு வாழ்க்கை கொடுக்கறதான் நான் நினைச்சேன். ஏன் உனக்கு மனசாட்சியே கிடையாதா? கோயில் நகையை நீ திருடிட்டு அந்த பழைய அப்பா மேல போட்டு ஜெயிலுக்கு அமிச்சிட்டு அவர் மகளுக்கு வாழ்வு கொடுக்குறியா? எங்க அப்பாவை போலீஸ்ல புடிச்சிட்டு போயிட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே நான் டவுன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஓடுனேன். அங்க எங்க அப்பா அவமானத்தால அழுது துடிச்சது இன்னும் என் கண்ணிலேயே இருக்கு. கௌரவமா தலை நிமிர்ந்து வாழ்ந்த அந்த நல்ல மனுஷன் ஜெயில இருந்து திரும்பி வந்தா தலை நிமிர்ந்து நடக்க முடியுமா? அந்த அன்பு தெய்வத்தை நடப்படமாக்கிட்டே பாவி. ஆம்பளை துணை இல்லாம நானே எங்க அக்காவை பட்ட கஷ்டம் உனக்கு எப்படி தெரியும்? நீ கோவில்கார தானே, அன்பு பாசத்தை பத்தி உனக்கு என்னையா தெரியும்? நான் மட்டும் ஆம்பளையா பிறந்திருந்தா அன்னைக்கே உன்னை கொண்டு பழி தீர்த்திருப்பேன். ஆனா பொம்பளையா பிறந்துட்டேனே. எங்க அப்பா தெய்வயா, ஜெயிலுக்கு போனப்புறம் கூட எங்களை கைவிடல. ஜெயில பாடா உழைச்சி ரத்தத்தை சிந்தி மாசம் மாசம் எங்களுக்கு பணம் அனுப்பி வைக்கிறாரு. நகைய மூட்டை கொடுத்து எங்க அக்காவை புருஷ வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சாரு. அப்படிப்பட்டவரை ஜெயிலுக்கு அனுப்பிச்சியே, நீ நல்லா இருப்பியா? இது பாரியா, இனிமே ஊருக்கு தான் நான் பொண்டாட்டி, ஆனா உண்மையிலேயே உன்னோட பரம விரோதி. இனிமே உன் வாழ்க்கையில எந்த சந்தோஷத்துக்கும் நான் வழிவிட மாட்டேன். நீ செஞ்ச பாவத்தை எண்ணி ஒவ்வொரு நாளும் வேதனைப்படணும், வெட்கப்படணும். நாம ஒரே வீட்டுக்குள்ள இருந்தாலும் நீ வேற, நான் வேறதான். அரசாயி,
என்ன பழி வாங்குறதா நினைச்சு ஒண்ணு நீ சொல்லிட்டு இருக்க. என்னைக்கு ஒரு ஆம்பளை கட்டின தாலி ஒரு பொண்ணோட கழுத்துல ஏறிடுச்சோ அன்னைக்கு அவனோட நல்லது கெட்டதுல அவளுக்கும் பங்குண்டு. அது அந்த காலம். என் மனசுல இருக்கிற பழி உணர்ச்சியை தீர்த்துக்காம நான் அடங்க மாட்டேன். வெத்தலை மேல முள்ளு விழுந்தாலும் முள்ளு மேல வெத்தலை விழுந்தாலும் பாதிக்கப்பட போறது வெத்தலை தான். உன்னை அந்த உப்புளி காப்பாத்து. என்ன அந்த பக்கம் இல்லடா, கோயில் காவலுக்கு படுக்க போறேன்டா. எது புதுசா கல்யாணம் பொண்டாட்டிய வீட்டுல விட்டு கோயிலுக்கு காவலுக்கு வந்துருக்கீங்களே, என்னாச்சு உங்களுக்கு? ஏப்பா பொண்டாட்டிட்ட கோச்சிட்டு வச்சுட்டு வந்துட்டியா? அதெல்லாம் ஒண்ணுமில்லனே, கோவில்ல படுத்து பழகிட்டேன். வீட்டுல படுத்தா தூக்கம் வரல, அதான் இங்கே வந்துட்டேன். ஆமா, நீங்களே அதுக்கு இங்க வந்திருக்கீங்க? அட அதை ஏன் கேக்குற தம்பி? என் பொஞ்சாதி ராத்திரியானா தினமும் தொல்லை தாங்க முடியலன்னு வீட்டை விட்டே விரட்டிட்டா தம்பி. அப்ப கழட்டின வேட்டி தானா? உன் கைய கால வச்சுக்கிட்டு சும்மா இருந்தா தானே? அட அங்க மட்டும் என்ன வரதான், தினம் திண்ணில தூக்கம். உப்புலியப்பா, தினமும் ராத்திரியில உன் பாட்டை கேட்டு பழகி போச்சு. சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி ஒரு பாட்டு பாடுப்பா. அண்ணே, நான் பட்ட பாட்டை பாடட்டுமா இல்ல நான் பாடின பாட்டை பாடட்டுமா? நீங்க பட்ட பாட்டத்தான் ஒரு புது பாட்டா எடுத்து விடுங்களேன். ஏய், புது பாட்டு எதுக்குடா? இதே சூழ்நிலைக்கு நான் பாடின பழைய பாட்டு இருக்கு. வழக்கம் போல எந்த பயில 20 ரூபாய்க்கு மேல மாட ஏலம் கேட்க கூடாது. எல்லாருக்கும் சொல்லி வச்சுட்டேன். நம்மள மிஞ்சி இந்த ஊர்ல எவன் கேட்க போறான்? எல்லாரும் நல்லா கேட்டுக்குங்க. இந்த வருஷத்துல இருந்து மாடுகளை ஏலம் விடுறதில்லைன்னு முடிவெடுத்திருக்கோம். கோயில் மாடுகள் ஏலம் விடுறாங்க வழக்கம். இப்ப திடீர்னு இல்லைன்னா எப்படிங்க? நல்ல காரியத்துக்காக வேண்டிக்கிட்டு கோயிலுக்கு நேர்ந்து விடப்படுற மாடுகளை நாம புனிதமா நினைக்கிறோம். அதுக்கு சாமி பேரே வச்சு கூப்பிடுறோம். ஆனா அதை ஏலத்துக்கு எடுக்கிறவங்க அடிமாடுகளா வித்துடுறாங்க. இப்படி மாடுகளை கொல்றதை தடுக்கிறதுக்கு தான் இனிமே ஏலம் விடுறதா இல்லைன்னு நாங்க முடிவெடுத்திருக்கோம். இதெல்லாம் பைத்தியக்காரத்தனமா இருக்கு. ஏலம் விடலன்னா மாடுகள் எண்ணிக்கையில பெருகிரும். அப்புறம் பாத்துக்கிற செலவு அதிகமாயிரும். அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. இனிமே தனிநபர் யாராவது ஆசைப்பட்டு வந்து கேட்டா அப்போ மார்க்கெட்ல மாடுகளுக்கு என்ன விலையோ அதே விலைக்கு கொடுப்போம். ஆனா ஒரு ஆளுக்கு 2 மாடுகளுக்கு மேல கொடுக்க மாட்டோம். இது அநியாயம். பரம்பரை பரம்பரையா மாடுகளை ஏலம் எடுக்கிற குடும்பம் எங்க குடும்பம். இது எங்க கௌரவ பிரச்சனை. உன்னை நான் சும்மா விட மாட்டேன். கோர்ட்ல போய் பாத்துக்கிறேன். பாடா, இந்த சுந்தரலிங்க யாருங்கிறத காட்டுறேன். யோ போயா, நானே அந்த நுந்து அடுத்த திருப்பலான் இருக்கேன். நீ வேற வந்து உயிரை வாங்குற. போய்த்துறையா? டேய் வடிவேலு, இங்க பாருடா. என்னனே பிச்சைக்கார மாதிரி ஆயிட்டா? என்ன ஆச்சு உனக்கு? எனக்கு ஒண்ணும் ஆகல, நான் நல்லா தான் இருக்கேன். டேய், ஒரு நாள் வேலை வெட்டிலன்னு கோயில் திரையில படுத்து இருந்தேன். சரி, முழிச்சு பார்த்தா துண்டு நிறைய காசு ரூபா நோட்டுமா கிடந்துச்சு. பிச்சைக்காரன் நினைச்சு போயிட்டாங்க. ஆனா இந்த ரூட்டு நல்ல ரூட்டா இருக்கேன்னு அதையே நான் ஃபாலோ பண்ணிட்டேன். இங்க பாத்தியா, தினமும் இவ்வளவு ரூபா வந்து விழுகுது. இப்ப கூட நான் பேங்க் தேடி போயிட்டு இருக்கேன். பேங்க் போய்கிட்டு இருக்கியா? அப்ப இவ்வளவு பணத்தை வச்சு என்ன பண்ண போற நீ? அதான்டா ஒண்ணும் புரியல. எங்கயாவது வட்டிக்கு விடலான்னு பாக்குறேன். 2 வட்டி தான். நல்ல பாத்தியா இருந்தா சொல்லு. 5 வட்டி எல்லாம் கேட்க மாட்டேன். குஷ்டம் வந்துடும். உனக்கு ஏதாவது போடுறேன். எனக்கு போறியா? தொழில் தோணுடா. அப்படியா? ஆமா. இப்ப என்ன செய்யறோம்? நேர டவுனுக்கு போறோம். சரி. பேங்க்ல போய் பணத்தை போடுறோம். நல்ல ஹோட்டல்ல போய் சாப்பிடுறோம். வா. ஒண்ணுமே புரியல எனக்கு. புரியும்டா, வா. நாங்கடா இன்னும் அறுவடை ஆரம்பிக்கலையா? வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்களே. நீங்க வராம என்னைக்கே அறுவடை ஆரம்பிச்சிருக்கோம். உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கோம். அதான் வந்துட்டேன்ல, இனிமே என்ன? ஆரம்பிங்க. நில்லுங்க, யாரும் நிலத்துல இறங்காதீங்க. நீங்க அறுவடை பண்ண முடியாது. நான் கோர்ட்ல இருந்து ஜப்தி ஆர்டர் வந்திருக்கேன். என்னது? உப்பிலியப்பன் தேவஸ்தானம் உங்க பேர்ல குத்தகை பாய்க்காக போட்டிருந்த கேஸ்ல நீங்க கோர்ட்ல ஆஜராகாத காரணத்தால உங்க குத்தக உரிமையை கோர்ட் ரத்து செஞ்சிருச்சு. அதனால கோயில் குத்தகை பாக்கி கோர்ட் செலவு எல்லாத்தையும் கோர்ட்ல கட்டணும்னு தீர்ப்பாயிடுச்சு. இது எங்க உழைப்புல விளைஞ்சது. அதை அறுவடை பண்ணக்கூடாதுன்னா என்ன நியாயம்? நிலம் கோயிலுக்கு சொந்தம். குத்தகை பணம் கட்டலன்னா அது என்ன நியாயம்? கோயிலுக்கு சேர வேண்டிய பணத்தை உடனே கோர்ட்ல கட்டினாதான் நீங்க வயல்ல இறங்க முடியும். இல்ல நாளைக்கே நாங்க அறுவடை முடிச்சிருவோம். அப்படியா? அப்ப இன்னைக்கே அறுவடை ஆரம்பிச்சிருவோம். டேய், இறங்குற வயல்ல. ஏமா வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். இத பாருங்க, இந்த ஆளை நம்பி இறங்காதீங்க. கோர்ட் ஆர்டர் இருக்கு. போலீஸ் ஒரு கம்பி எண்ணிடுவீங்க, ஜாக்கிரதை. ஏன் கத்துற? போய் நடக்க வேண்டியதை பாரு. பக்கத்தாண்ட போறேன்.
என்ன 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 யாரா திருட்டு போய் என்னன்னு இளநீ வியாபாரத்தை விட்டு தென்னங்கண்டி வியாபாரத்தை இறங்கிட்டீங்க? இளநியா தாப்பா வச்சிருந்தேன். மாச கணக்குல விக்காம அது முளைச்சு தென்னங்கண்ணா ஆகி போச்சு. நான் இந்த சனியில உழைச்சிட்டு வேற வியாபாரம் பண்ணலாம்னா பணம் கிடைக்க மாட்டேங்குது. அட கன்றாவியே, உங்களுக்கான இந்த நிலைமை. ஏன்னா உங்களுக்கு பணம் தானே வேணா? 100க்கு 2 ரூபான்னு வட்டி கொடுக்க ஆள் இருக்கு நமக்கு. யாரு அது? என்ன எவ்வளவு பெரிய ஆள்? நம்ம ஆள்ல. எப்பா, எனக்கு இந்த கடங்கடெல்லாம் வாங்கி சிக்கல்ல மாட்டி பழக்கம் இல்ல, என்ன விட்டுரு. ஏன்னா உங்களுக்கு ஒண்ணுன்னா என்னால தாங்க முடியுமா? ஏன்னா நான் என்ன பாருங்கல்ல, உன் தலைமையில வச்சிருக்க மாதிரி தாங்க முடியலங்கிற. இல்ல அதுக்குள்ள நீ ஐயாடு சொல்லி வாங்கிட்டு வாங்கினே நீ நீங்க. ரொம்ப சோகப்படுற இல்ல. வாங்கினே அண்ணா செருப்பு கழட்டி போங்கண்ணே. ஓ, செருப்புக்கு டோக்கன் சிஸ்டமா? அவ்வளவு பெரிய பைனான்ஸ்ரா? என்ன அப்பா, வாங்கி வச்சா போயா. இங்கே உட்காருங்க. என்னடா அங்க உட்கார்ந்து? அவர் மூடி எப்படின்னு சொல்ல முடியாது, அவர் லெவலே வேற. ஓ, பாட்டி பெரிய பாட்டியா இருக்கும் போல இருக்கு. இனிமே இந்த அழுகிற தேங்காய் வியாபாரம் எல்லாம் வேண்டாம். ஒரு 10,000 வாங்கி அரிசி மண்டி வச்சு பெரிய ஆள் ஆகிற வேண்டிதான். மகராச நல்ல நேரத்துல பணம் கொடுத்தாப்பா. சார், சே பெரிய தொல்லையா போச்சு. டேய், நான் என்ன பிச்சைக்காரனா? ஏண்டா சும்மா சார் இருக்காருன்னு கையில நட்டா வச்சிட்டியாடா? போடா ஐயன் நாளா எடுத்து போடுறா, போடா. இந்த வீட்டுல கைய நீட்ட விட மாட்டாங்கப்பா. நீயா 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 நீங்களா நீங்களா நீங்களா? ஒரு மந்தையில் இருந்து 2 ஆடுகள் வேறு வேறு பாதையில் போய்விட்டன. இரண்டும் சந்தித்த போது பேச முடியவில்லையே. ஆடு எப்படா பேசும்? ஆடு இதுக்கு முன்னால பேசி நீ கேட்டிருக்கியாடா? லேட்டா வந்து கோச்சுக்கிறாதீங்கண்ணே. உள்ள ஒரு பைனான்ஸ் விஷயமா பேசிக்கிட்டு இருந்தேன். நீ ஏன் ஒரு பிச்சைக்கார சொறி நாய்? உனக்கு சொரிஞ்சு விடுற நாய் இந்த நாய். உங்ககிட்ட நான் கடன் வாங்குவனாடா? டேய், எனக்கு மூளை இருக்குடா, முன்னேறி காட்டுறேன். அண்ணே ஆபத்துக்கு பாவம் இல்லனே. உங்களுக்கு தாண்டா ஆபத்து. எந்த நேரத்திலயும் போலீஸ் வரும், ஜாக்கிரதை. அது யாரோ? நம்ம செக்யூரிட்டி. பிச்சைக்காரனுக்கு செக்யூரிட்டி பிச்சைக்காரன. யூனிஃபார்ம் ரொம்ப பிரமாதம். பாத்தியா என்ன சொல்லிட்டு போறான்னு? ஒரு நல்ல பாத்தியா கூட்டி வர சொன்னா லொல்லு பாத்தியா கூட்டி வர. பாஸ் பாஸ் வடிச்சிருக்க. என்ன அரசை சௌக்கியமா? எனக்கு என்ன, நல்லா தான் இருக்கேன். புதுசா கல்யாணம் ஆன பொண்ணு சந்தோஷமா இருக்காளா இல்லையா? முகத்தை பார்த்தாலே தெரியாதா? முகத்துலதான் எந்த விதமான கலகலப்புமே தெரியலையே. இதெல்லாம் எப்படி தெரியும் பாக்குறியா? ஆனா கல்யாணம் முதல் நாளே உன் புருஷன் போய் கோயில்ல படுத்தான்ல. விருப்பம் இல்லாத கல்யாணத்துல எப்படிங்க சந்தோஷமா இருக்க முடியும்? ஆமா, நீ முருகேசமாவ தானே? அது எப்படி தெரியும் பாக்குறியா? அதுதான் சுந்தரலிங்கம். அந்த உப்பிலி எனக்கும் விரோதி தான். அவன் என்ன செய்யணும்னு சொல்லு, முடிச்சிருவோம். எங்க அப்பாவை ஜெயிலுக்கு அனுப்பிச்சவனே நான் ஜெயிலுக்கு அனுப்பணும். அதுக்கு நீ ஒத்துழைக்கணுமே. என்ன செய்யணும்? எல்லாரும் எங்கேயா ஓடுறீங்க? கோயில்ல தான் திருடு போயிடுச்சான். எனக்கு என்னமோ உப்புலி மேலதான் சந்தேகம். யார பத்தி என்னையா பேசுறீங்க? உப்புரிய பத்தி ஊருக்கே தெரியுமையா? அவன் பத்திரம் பார்த்து தங்கமையா, பத்திரம் பார்த்து தங்கம். அதெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாலயா? இப்ப கல்யாணம் ஆயிடுச்சுல்ல, கோயில்ல தர பிரசாத சோத்துல குடும்பத்தை நடத்த முடியுமா? புது பொண்டாட்டி அவ கேக்குறது வாங்கி தரணும்ல. பாத்தீங்களாமா, இவன் என்ன திருடன்னு சொல்றான். நீங்க நம்புறீங்களா? நான் அப்படிப்பட்டவனா? சொல்லுங்கம்மா. அட ஏப்பா, நான் என்ன திருடன் சொன்னேன்? கோயில நீ மாத்திரம் தான் இருந்திருக்கிற. கோயில் நகையெல்லாம் காணாம போயிருக்குது. அப்புறம் ரொம்ப சந்தேகப்படாம யார சந்தேகப்படுறது? எங்க போய் தேடினா கிடைக்குமோ அங்க போய் தேடி பார்த்தா கிடைக்குது. என்ன இது? இவ்வளவு கூட்டமா வந்திருக்காங்க? பத்திரம் மாத்து தங்கம்னு சொன்னாங்களே, அந்த தங்கம் எல்லாம் இப்ப எங்க இருக்கு பாத்தீங்களா? அர்ச்சனை தட்டு விக்கிறவ அலங்கார வள்ளியா வந்து நிக்கிறா. பாத்துங்க. என்ன என்ன சொல்றீங்க? ஏங்க என்னங்க இதெல்லாம்? ஏன் அரசை, இந்த நகையெல்லாம் ஒண்ணு தானே? ஆமா,
என் புருஷன் எனக்கு வாங்கி கொடுத்தாரு. எப்போ கொடுத்தாரு? நேற்று ராத்திரி 1 மணி இருக்கும். கதவை தட்டி இந்த நகைகளை கொடுத்தாரு. ஆமா, அது எதுக்கு நீங்க கேக்குறீங்க? நீ போட்டுக்க நகை எல்லாம் கோயில்ல திருட்டு போன நகை. இதெல்லாம் திருட்டு நகையா? சாமி நகையா? ஏயா, நீயா இப்படி எல்லாம் செஞ்ச? நான் நகை வேணும்னு உங்ககிட்ட கேட்டேனா? ஏதோ ஆசையா நகை போடுவேன்னு நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டேன். இப்படி ஒரு அக்கிரமம் பண்ணிருக்கியே, என் வாழ்க்கையை நாசமாக்கிட்டியே. திருடம் பொண்டாட்டிங்கிற பேரோட நான் எப்படி என் தெருவுல போவேன்? கத்தி கவலை பண்ணாத. 2 பேர் சேர்ந்து நாடகமா போறீங்க. காட்டு நகை எல்லாம். என்னம்மா, திருட யாருன்னு தெரிஞ்சு போச்சு. மேற்கொண்டு என்ன செய்ய போறீங்க? அவன் கோவில்ல சம்பளம் வாங்குறவன் இல்ல, கோவில் சொத்து. கோவிலுக்குன்னே நேர்ந்து விடப்பட்டவன். கோவிலுக்கு நேர்ந்து விடப்பட்ட ஜீவராசிகளை தண்டிக்கிறது பாவம்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். இது அவனுக்கும் பொருந்தும். அவனுக்கு இது முதல் குற்றம். கோவில் நகை எல்லாம் கிடைச்சிடுச்சே, அதனால அவனை போலீஸுக்கு அனுப்ப வேண்டாம்னு பஞ்சாயத்து கேட்டுக்குது. இனிமே உப்புளியப்ப கோவில் வேலை எதுவும் செய்யக்கூடாது. கோவிலுக்குள்ளே நுழையக்கூடாது. பஞ்சாயத்து தீர்ப்பு. ஐயா, என்ன ஜெயிலுக்கு அனுப்புங்க, தூக்குல போடுங்க. ஆனா கோயிலுக்குள்ள மட்டும் வராதுன்னு சொல்லாதீங்கயா. தீர்ப்ப மாத்துங்கயா. இதுல நான் ஒண்ணும் செய்ய முடியாதுப்பா. இது பஞ்சாயத்து முடிவு. என்ன மன்னிச்சிருப்பா. அம்மா, நீங்களாவது சொல்லுங்கம்மா. என்ன கோயிலுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்றாங்க. நான் திருடலமா, நான் திருடலமா, சொல்லுங்கம்மா. நான் திருடுனேன்னு நீயே வந்து சொன்னா கூட நான் நம்ப மாட்டேன். என்ன செய்யறது? நீ கட்டின பொண்டாட்டியே உனக்கு எதிராக சாட்சி சொல்லிட்ட. ஊர் கூடி முடிவு செஞ்சதுக்கு அப்புறம் நான் என்ன செய்ய முடியும்? நீ கும்பிடுற அந்த உப்புல பங்கிட்டே போய் முறையிடு. அவன் பாத்துக்குவான். அம்மா, என்ன காரியம் பண்ணிட்டேன்? ஏதோ என் வீடா நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருந்தனும் அந்த கோயிலுக்குள்ள நுழைய முடியாதபடி பண்ணிட்டியே. ஏண்டி அப்படி செஞ்ச? என்னையா கோச்சுக்கிற? என்ன சுட்டு இருக்கணும் போல இருக்கா? அப்படியே என் கழுத்தை நெரிச்சு கொல்லணும் போல இருக்குமே. வாயா, வந்து ஆத்திரத்தை தீர்த்துக்க. ஏய், ஊர் உலகத்துல புருஷன் குடிகாரனா, சூதாடியா, ஊதாரியா, கூத்திக்காரனா இருந்தா கூட ஒரு நல்ல பொண்ணு அவனை தன்னை பெத்தன்கிட்ட கூட விட்டு கொடுக்க மாட்டா. ஆனா நீ நல்ல காரியம் பண்ணிட்டமா. நல்லாரு. தாயுண்டு தந்தையுண்டு பெற்றோரிலே, ஐயா உண்டு உலகும் உண்டு உற்றாரிலே. தாயுண்டு தந்தையுண்டு பெற்றோரிலே, ஐயா உண்டு உலகும் உண்டு உற்றாரிலே. நானோர் பரதேசி ஐயா நல்லோர்
கதையை சொல்லவா ஐயாவோ துன்பம் வந்து தெய்வத்திடம் போய் உரைத்தால் கைவந்து காக்கும் அல்லவா தெய்வமே துன்பம் தந்தால் எங்கே சென்று போய் உரைப்போம் நல்லோர்க்கு காலம் இல்லையா எல்லாம் இங்கே உண்டு உண்மை இல்லை நானே சொல்கின்ற வாக்கில் ஏதும் பொய்யே இல்லை நானே சொல்கின்ற வாக்கில் ஏதும் பொய்யே இல்லை இல்லை தாயுண்டு தந்தை உண்டு பெற்றோரில்லே ஐயா ஊருண்டு உலகும் உண்டு உற்றாரில்லே பச்சை கண்டு இச்சையோ பட்டதில்லை மேலும் நான் என்ன சொல்லட்டும் யாருக்கும் பிச்சையிட பேருக்கும் செல்வம் இல்லை நேரத்தை என்ன சொல்லட்டும் அன்னையின் பாலை உண்டு ஆறீராரோ கேட்கவில்லை அம்மம்மா என்ன கொடுமை திண்ணையில் நான் வளர்ந்தும் தெருவில் தர்மம் கேட்கவில்லை மேலும் ஏன் இந்த சீருமை தெய்வங்கள் தந்த பிச்சை பொய்யா பொய்யா இங்கே பொய் ஒன்றே மெய்யாய் போச்சே ஐயா ஐயா இங்கே பொய் ஒன்றே மெய்யாய் போச்சே ஐயா ஐயா தாயுண்டு தந்தை உண்டு பெற்றோரில்லே ஐயா ஊருண்டு உலகும் உண்டு உற்றாரில்லே நானோர் பரதேசி ஐயா நல்லோரால் தூசி ஐயா எல்லோரும் என்னை கள்ளனாக சொல்லிக் கொள்ள தாயுண்டு தந்தை உண்டு பெற்றோரில்லே ஐயா ஊருண்டு உலகும் உண்டு உற்றாரில்லே தாயுண்டு தந்தை உண்டு பெற்றோரில்லே ஐயா ஊருண்டு உலகும் உண்டு உற்றாரில்லே அம்மா, ஒரு அர்ச்சனை தட்டு கொடுமா. அரசாய், நீ நீ எப்படிமா இங்க? நீ என்ன சமாதானம் சொன்னாலும் சரி, நீ செஞ்சது ரொம்ப தப்புமா. என்னைக்கு ஒருத்தனுடைய தாலி உன் கழுத்துல ஏறிடுச்சோ அன்னைக்கே நீ அவனோட சொத்து. கண்ணை வித்து சித்திரம் வாங்கலாமா? ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் எல்லாமே புருஷன் தானே. நம்ம குலத்திலே இல்லாத வழக்கப்படி நீ இப்படி எல்லாம் நடந்துட்டு இருக்கிறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலமா. அப்பா, என்னால அப்படி நினைக்க முடியல. தான் திருடிட்டு உங்க மேல பழிய போட்டு ஜெயிலுக்கு அமிச்ச அந்த ஆளை என்னால மன்னிக்க முடியாது. அரசாயி, அம்மா, நடந்தது என்னவோ நடந்து போச்சுமா, அதெல்லாம் மறந்துடுமா. புள்ளிக்கிட்டு போய் மன்னிப்பு கேட்டுக்குமா. நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழறதாமா நியாயம். பாருமா, உங்க கல்யாணத்தை தான் பார்க்க எனக்கு கொடுத்து வைக்கல, நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சந்தோஷமா வாழறதையாவது பார்க்கணும்னு ஆசைப்படுறேம்மா. அப்பா, இது முடிஞ்சு போன கதை, உடைஞ்சு போன கண்ணாடி, இனி ஒட்டாது. வணக்கையா, ஊரே என்ன ஒதுக்கி வச்சிருச்சு, நீங்களாவது என்ன பார்க்க வந்தீங்களே. உப்புலி, ஊர் உலகம் என்ன வேணும்னாலும் சொல்லட்டும், ஏன் உப்புலிய பத்தி எனக்கு தெரியாதா? ஊரார் கஷ்டத்தை தான் கஷ்டமா நினைச்சு ஓடி போய் உதவி செய்யற ஒன்னை இப்படி ஒதுக்கி வச்சுட்டாங்களே. சே, நன்றி கட்டு. உப்புலி, காலையில இருந்து ஏதாவது சாப்பிட்டியாப்பா? சாப்பிட்டியா? ஏன்பா இப்படி போய் சொல்ற? உப்புலியப்பன் பிரசாதத்தை தவிர ஒரு ஒண்ணுமே நீ சாப்பிட மாட்டிய.
இரு நான் போய் கோயில் பிரசாதம் தரேன். வேண்டாயா, எப்ப என்ன கோயிலுக்குள்ள நுழையக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களோ அப்பவே கோயில் பிரசாதத்தை தொடுற உரிமை எனக்கு போயிருச்சியா. அப்ப என் வீட்டுல சாப்பிடலாமா? பசிக்கலையா? ஐயோ, நீ இப்படி சோறு தண்ணி இல்லாம கஷ்டப்படுறத பார்த்தா என்னால தாங்க முடியலையாப்பா. உப்புலியப்பா, இது உன் புள்ள இல்லையாப்பா? இப்படி தவிக்க விடலாமாப்பா? கடவுளே, என்ன கொடுமை ஐயா. இது. நீங்க அழக்கூடாது தம்பி, இனிமையும் பொறுமை காட்டுறதுல எந்த பெருமையும் இல்ல. உண்மையை போட்டு உடைக்க வேண்டியதான். இதை தவிர எனக்கு வேற வழியே தோணல. வா, இப்பவே போய் பஞ்சாயத்தை கூட்டலாம். கொஞ்சம் பொறுமையா இருங்க. இப்ப உண்மையை சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. வீணா குழப்பம் தான் வரும். அதோட அரசாயி சுந்தரலிங்கத்தோட சேர்ந்து சதி பண்ணி கட்னவனையே கலங்கப்படுத்திட்டான்னு ஊரே அவளை வெறுக்கும். அவளையும் சுந்தரலிங்கத்தையும் சம்பந்தப்படுத்தி பழி சுமத்தினால ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. ஐயா, இத்தனை காலம் எந்த குடும்பத்துக்காக பாடுபட்டனோ எல்லாமே பாழா போயிரும். இப்படி என் வாயை அடைச்சு அடைச்சு தானே நீ இந்த நிலைமைக்கு வந்திருக்க. நீ பொறுமையா இருக்கிறப்பா, என்னால அப்படி இருக்க முடியலையே. அப்பா, அப்பா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கமா. நீ நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன்ப்பா. வாங்க மாப்பிள்ள. நல்லா இருக்கீங்களா மாப்பிள்ள? அக்கா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் மாப்பிள்ள. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசு மாப்பிள்ள. இல்ல மாமா, உண்மையிலேயே நீங்க தான் பெரியவங்க. எங்க வீட்டு பெரியவங்க பேச்சு கேட்டு அற்பத்தனமா நான் தான் நடந்துகிட்டேன். நீங்க ஜெயிலுக்கு போய் கூட கடமையை மறக்காம நகையை செஞ்சு போட்டு அவளை வீட்டுக்கு அனுப்பிச்சு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப அவமானமா இருக்குது. இல்லம்மா, நகை நான் செஞ்சு அனுப்பலமா. என்னது, நீங்க செஞ்சு அனுப்பலையா? இல்ல மாப்பிள்ள, நான் ஜெயில இருக்கும் போது இவ்வளவு பணத்துக்கு எங்க போவேன், எப்படி சம்பாதிப்பேன்? மாப்பிள்ள, நீங்களே நகையை செஞ்சு போட்டுட்டு அது உங்க வீட்டுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைச்சு நானே செஞ்சு போட்டதா சொல்லி எனக்கு கௌரவப்படுத்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இல்லப்பா, நீங்க தான் நகையை கொடுத்ததா சொல்லி ஒருத்தர் என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்தாரு. அவருதான் இவங்க வீட்டுல என்ன கொண்டு போய் விட்டாருப்பா. அம்மா, நான் யாரையுமே அனுப்பலையேம்மா. என்னப்பா சொல்றீங்க? ஜெயில இருந்துட்டு சம்பாதிக்க முடியாதுன்னா மாசம் மாசம் எனக்கு எப்படிப்பா மணி ஆர்டர் அனுப்புறீங்க? மணி? அரசாயி, ஏ முருகேசா, நீ எப்படி? வாங்க. அப்பா, அப்பா, இவர்தான்ப்பா நகையெல்லாம் கொண்டு கொடுத்த அவர் வீட்டுல கொண்டு போய் விட்டது. சுப்பிரமணியம், நீங்க மன்னிக்கணும். நகையை கொடுத்தது நான் தான். ஆனா கொடுக்க சொன்னது வேற ஆளு. வேற யார்? நம்ம உப்புலியப்பன் தான். என்னது, உப்பிலியப்பனா? நீங்களாம் அவனை பத்தி தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. நீங்க ஜெயிலுக்கு போனதுல இருந்து மாசமும் என் மூலமா மணி ஆர்டர் பண்ணது அவன் தான். நகையை திருப்பி கொடுத்தது அவன் தான். என்னங்க சொல்றீங்க? கோயில்ல வேலை பார்த்த குமாஸ்தானா என்னாலேயே நகை வாங்க முடியலீங்களே. அவன் கோயில்ல வளர்ந்த அனாதை, அவன் வாங்குறான்னு சொல்றீங்களே, இதை என்னால நம்பவே முடியலீங்களே. இந்த பணத்துக்காக அவன் பட்ட பாட்ட நினைச்சா எனக்கே வேதனையா இருக்குது. கல்லு உடைச்சான், தோட்ட காவலுக்கு போனா, மரம் விட்டுனா, மூட்டை தூக்குனா, வயல்ல மாடா உழைச்சான். இப்படிப்பட்ட நல்ல பிள்ளையத்தான் திருடன்னு பழி சுமச்சு கோயிலுக்கு வெளியில தள்ளிட்டாங்க. இந்த கொடுமையை என்னால தாங்கிக்க முடியல. இந்த உண்மையை சொல்லிட்டு போகத்தான் இன்னைக்கு நான் வீடு தேடி வந்தேன். பாத்தீங்களாப்பா, இப்போது புரியுதா ஏன் இப்படி செஞ்சாருன்னு? குத்தமலை நெஞ்சு குத்தி இருக்கு, அதான் செஞ்ச பாவத்துக்கு புண்ணியம் தேடி இருக்காரு. இல்லம்மா, நீ சொல்றதெல்லாம் தப்பு. நீ நினைக்கிற மாதிரி உப்பிலியப்பன் எந்த குத்தமும் பண்ணலம்மா. அந்த நகை உப்பிலியப்பன் திருடி என் மேல பழிய போட்டுட்டான். நான் சொன்னதுதாம்மா பொய். பெற்ற பொண்ணுக்கு முன்னாடி நான் திருடன் ஒத்துக்கு என் தன்மான இடம் கொடுக்கலம்மா. நீ என்ன நிரபராதின்னு நினைக்கணுங்கிறதுக்காக அந்த நல்ல புள்ள மேல நான் பழிய போட்டுட்டேம்மா. நான் செஞ்ச தப்புக்கு தெய்வம் என்ன நல்லாவே தண்டிச்சிருச்சுமா. எல்லாரும் என்ன மன்னிச்சிருக்கு. எங்க போறீங்க? உப்பிலியப்பனை பார்க்க. அவன் கால்ல விழுதி என் கண்ணீரால் அவன் காலை கழுவ போறியா? நில்லுங்கப்பா, அவர் முன்னால நிக்கிற தகுதி கூட உங்களுக்கு கிடையாது. உங்களை என் தெய்வமா நினைச்சிருந்து நீங்க நம்ம குடும்பத்தை மட்டும் அழிக்கலப்பா, என் வாழ்க்கையை சேர்த்து அழிச்சிட்டீங்க. உங்க முகத்துல முழிக்கிறதே பாவம். முருகேசா, கொஞ்சம் அமைதியா இருங்க. இன்னைக்கு தான் அரசாயி உப்பிலியப்பனை முதல்ல புருஷனா ஏத்துக்கிட்டு இருக்கா. இனிமே எல்லாமே அமோகமா இருக்கும். என்னடி இது? என்ன கூப்பிட்டு இருந்தா நானும் ஒத்தாசையா இருந்திருப்பேன்ல. இல்லக்கா, இன்னைக்கு முழுக்க முழுக்க நானே சமைக்கணும்னு ஆசையா இருக்கு. இதை மன்னிச்சிரியா, நான் செஞ்சதெல்லாம் தப்புதான். எங்க அப்பா சொன்ன பொய்யை நம்பித்தா இப்படி வெறி பிடிச்சு அலைஞ்ச.
பழி வாங்கணுங்கிற எண்ணம் என் கண்ணை மறைச்சிருச்சு. அதனாலதான் செய்யக்கூடாத தப்பெல்லாம் செஞ்சுட்டேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சேன்னு ஒரு வார்த்தை சொல்லையா. இது பாரியா, உண்மை தெரிஞ்சு மனம் திருந்தி உன் காலடியே கதின்னு வந்திருக்க. என்ன மன்னிக்க கூடாதா? நான் செஞ்ச தப்புக்கு என்ன தண்டனை வேணாலும் கூட சந்தோஷமா ஏத்துக்கிறேன். ஆனா என் கூட பேசாம மட்டும் இருந்துடாதையா. நீ என்ன காதலிச்சது அன்புக்கும் பாசத்துக்கும் ஏங்கிட்டு இருந்த அனாதைக்கு சாமி கொடுத்த வரப்பிரசாதமா நினைச்சேன். உன்னை என் உசுரா நினைச்சேன். உன் மேல ஆசைப்பட்டேன். ஒரு சந்தோஷமான எதிர்காலத்தை நான் கனவு கண்டேன். எப்ப நீ என்ன காதலிக்கலன்னு சொன்னையோ அப்பவே நம்ம 2 பேருக்குள்ள இருந்த உறவு முறிஞ்சு போச்சு. இப்ப நான் மறுபடியும் அனாதை ஆயிட்டேன். சாமியா பார்த்து நமக்கு போட்ட முடிச்ச நீ மதிக்கல. நம்ம நாட்டு பொண்ணுகள் உயிரா மதிக்கிற தாலியை நீ மதிக்கல. நீ என்ன விரோதியா தான் நினைச்ச. நீ சொன்ன மாதிரி நாம ஊருக்கு தான் புருஷன் போட்டாட்டி. உண்மையிலே தனித்தனிதான். உன்னை பழி வாங்கணும்னு தான் இந்த ஊருக்குள்ள வந்து உன்னை காதலிக்கிற மாதிரி காதலிச்சு ஏமாத்தணும்னு நினைச்சேன். ஆனா ஏமாந்தது நான் தான். கோயில் அதிகாரி பொண்ணு நீ கட்டிக்குவீங்க ஒரு பொறாமலதான் பஞ்சாயத்தை கூட்ட தாலிக்கும் பழி வாங்குற உணர்ச்சிக்கும் நடுவுல இருத்தலைக்குள்ளே எறும்பு மாதிரி தவிச்ச. ஆனா இப்ப உண்மை எல்லாத்தையும் புரிஞ்சுட்டேன். கல்யாணம் ஆன நாள்ல இருந்து உனக்காக நான் சமைச்சதே இல்லை. இன்னைக்குதான் முதலா என் கையால சமைச்சு கொண்டு வந்திருக்கேன். இது நீ உன் பொண்டாட்டி கொண்டு வந்ததா நினைச்சு ஒண்ணு சாப்பிட வேண்டாம். ஏதோ ஒரு வேலை கறி கொண்டு வந்ததா நினைச்சு சாப்பிடுவேன். அரசாயி, 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 அரசாயி. அப்பா அப்பா, நானும் அவளை தம்ப காலையில தேடிட்டு இருக்கேன். குருசாமி என்ன சொன்னாங்க, ஏதோ ஆவேசம் வந்த மாதிரி ஓடிட்டு இருக்காளா. எனக்கு என்னமோ பயமா இருக்கு. கொஞ்சம் சீக்கிரம் போய் பாருங்கப்பா. உப்புலி, ஐயா உப்புலி, கொஞ்சம் நில்லையா. ஐயா உப்புலி, கொஞ்சம் நில்லு. உப்புலியப்பா, என்ன மன்னிச்சு. என்ன அது? நான் சின்ன பையன். என் காலில் வந்து இந்த பாவத்தை என்ன சுமக்க சொல்றீங்களா? இல்லப்பா, என் வரட்டு கௌரவம். நான் தான் உன் மேல அநியாயமா ஒரு பழிய போட்டு பொய்ய சொன்னேன். அரசாங்கி அதை அப்படியே நம்பிட்டான். அவளுக்கு என் மேல இருந்த பாசம் அவளை பழிகாரியா மாத்திருச்சுப்பா. அவ கோபக்காரிதான், ஆனா ரொம்ப நல்ல பொண்ணுப்பா. இப்ப தான் தப்பையெல்லாம் உனக்கு ரொம்ப வருத்தப்படுறா. இதுக்கெல்லாம் காரணம் நான் தான்ப்பா. நான் தான் தண்டனை அனுபவிக்க வேண்டியவன். ஆனா அரசாயி தனக்கு தானே தண்டனை கொடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு எங்கேயும் போயிட்டாப்பா. நான் தேடாத இடமில்ல, எங்கேயும் கிடைக்கல. தம்பி, அவளுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா அப்புறம் எங்க குடும்பமே உயிரோடு இருக்காதுப்பா. எங்க தப்பு எல்லாம் நாங்க உணர்ந்துட்டு எங்களை மன்னிச்சு வாழ வைப்பா. வெடி வச்சிருக்கிறேன். அந்த பக்கம் யாரும் போகாதீங்க. யாரும் அந்த பக்கம் போகாதீங்க. யாரும் அந்த பக்கம் போகாதீங்க. யாரும் போகாதீங்க. அம்மா, அண்ணா, வெடி வச்சிருக்குமா? அந்த பக்கம் போகாத. சொன்னா கேளுமா? வெடி வச்சிருக்குமா? அந்த பக்கம் போகாத. அசாயே, நில்லு. அசாயே, நில்லு.
நாம மாடு திருப்பி போறதை எவ்வளவு பார்த்து வச்சிட போறோம். இங்க பாரு ஈவோ பொண்ணு பாத்துட்டு ஓடி நேத்துல இருந்து நம்ம உஷாவை காணும். எல்லா இடமும் தேடி பார்த்தோம். அது மட்டும் இல்ல பண்ணையில் இந்த மாடுகள்லாம் எவ்வளவு ஓட்டிட்டு போயிட்டாங்க. வேடிக்கை பார்த்துட்டு மொத்தமாக நின்றுட்டு சீக்கிரம் சீக்கிரம்.
நம்புறீங்களாமா? உஷாம்பா பேசிருச்சு. நான் சொல்லணும் உப்புலி இப்ப பேச வச்சிருவான்னு. உப்புலி, பணத்துமில்ல நான் பல தப்புகளை பண்ணிட்டேன். தயவுசெய்து மன்னிச்சிரு. நீ செஞ்ச கெட்டதுலயும் ஒரு நல்லது நடந்திருக்கு. அதான் உஷாமா பேசிட்டாங்க, நீ தப்பிச்ச. இப்படியேப்பா இப்பதான் உண்மையை தெரிஞ்சுக்கிட்டோம். உன் முகத்துல முடிக்கவே வெக்கமா இருக்கு. இந்த ஊர் சார்பா உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்ன அது மன்னிப்பு அது இதுன்னு என்கிட்ட கேட்டுக்கிட்டு, இனிமே நடக்க போறதாவது நல்லபடியா நடக்கட்டும்னு உப்புலியை பண்ணிட்டு வேண்டிங்க. உப்புலி, அங்க பாரு யார் நிக்கிறாங்கன்னு. தன்னாலேயே தன் பொண்ணு வாழ்க்கை கெட்டு போச்சுன்னு வேதனைப்படுறாரு. இது பாரு, நான் எல்லாம் கேள்விப்பட்டேன். நீயும் அரசாயும் ஒன்னா சந்தோஷமா வாழ்ந்தாதான் எங்க எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்கும். ஆமா, எனக்கு யாரு மேலும் கோபம் இல்ல. நீங்க சொல்லி நான் என்னைக்காவது மறுத்திருக்கேனா?